ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம டவுன் த மெமரி லைன் வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்துட்டு லியோ வரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து மே 21 தான் ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதுவே ஒரு ப்ரொமோ வீடியோவா வந்துச்சு. ஒரு கை மட்டும் இருக்கும், ஒரு பெண் வந்து இந்த ப்ராஜெக்டை சைன் பண்ற மாதிரி பிளான் பண்ற மாதிரி பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அதுவே செம்மையா இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் ஆன் மே 21, 2023. அப்பதான் அந்த தளபதி 68 அப்படிங்கிறதோட அபிஷியல் தளபதி அந்த ஹேஷ்டேக் கூட போடல, அவரோட அக்கௌண்ட்ல நெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு 3 டாட் வச்சிருந்தாரு. ஸோ அது மட்டும் தான் போஸ்டா வந்துச்சு. ஸோ அப்போல இருந்தே வந்துட்டு என்ன ஒரு பசில் மாதிரியா இல்ல ஏதாவது ஜேர்னலிஸ்ட் ஏதாவது மூவியா என் பேப்பர்ல வருது அந்த மாதிரிலாம் நான் வழக்கம் போல நம்மளுக்கு தான் ஓடும்ல மண்டையில. ஸோ அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2023 வந்து இந்த படத்துக்கு, அதாவது நம்ம வந்து மே கேள்விப்படுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஸ்டோரி எல்லாம் ஓகே ஆகி லாங் பேக் ஆயிட்டு 2023 ஏர்லியே வந்து ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஜான் அந்த டைம்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ அப்போல இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயிலா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மீனிங் வந்து இதுல இப்படி இருக்க போகுது, இந்த டெக் யூஸ் பண்ண போறோம், ஸ்டோரி இப்படி எல்லாம் டிராவல் பண்ண போகுது அப்படிங்கிற அந்த பேஸ் லைனை சுத்தின விஷயங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவே இந்த எக்ஸ்ப்ளோர் பண்றது, இப்ப இந்த டெக் நம்ம பண்ண போறோம், இது இவ்வளவு பெரிய ஸ்டார் வச்சு பண்றதுனால டீம் ஆஸ் அ பட்ஜெட் அதனால போட முடியும். அதனால இது எங்க பண்ணலாம் அப்படின்ற போது அவங்க வந்து லோலா விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை வந்து சூஸ் பண்றாங்க. லோலா விஎஃப்எக்ஸ்ங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற மார்வல் மூவிஸ் வரைக்கும், ஏன்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஒரு உச்சபட்சமா ஒரு கிராபிக்ஸ் வருது, ஒருத்தங்களால பெரிய பட்ஜெட்ல புல் பண்ண முடியுதுன்னா அது வந்து மார்வல் மூவிஸ். நம்ம இதெல்லாம் பாக்குறோம், என் கேம் இப்போ வர படங்கள் எல்லாமே பாக்குறோம் இல்லையா, அவங்க மார்வல் எம்சியூல அது எல்லாத்துலயும் விஎஃப்எக்ஸ் பண்ணவங்க. அதுலயும் எஸ்பெஷலி தே ஸ்பெஷலைஸ் இன் டி ஏஜிங் அண்ட் ஆல்சோ ஏஜிங். ஏஜிங்கும் அவங்க பண்ணியிருக்காங்க, இன்னும் வயசா காட்டுறதையும் பண்ணியிருக்காங்க, இன்னும் யங்கேஜ்லயும், இது ரெண்டுமே அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு மெயினா அவங்க எதனால ஸ்பெஷலைசேஷன்னா அவங்க இன்ஹவுஸா வந்து அதுக்கான அந்த 3D ஸ்கேனிங்ல இருந்து கம்ப்ளீஷன் வரைக்கும் அந்த டீம் இஸ் ஸ்பெசிபிக்லி ட்ரெயின்ட் ஆன் இட். ஸோ அதனால அது ரொம்ப இதா இருந்துச்சு. ஸோ இது இந்த லோலா விஎஃப்எக்ஸ்னு எப்போ தெரிய வந்துச்சுன்னா அது வந்து ஆகஸ்ட் 31, 2023 தான் வந்து அந்த அப்டேட் வந்துச்சு. அப்பதான் வந்து தளபதி வந்து ஒரு பேகை மாட்டிட்டு இப்படி பேக் போஸ்ட் கொடுக்குற மாதிரி லோலா விஎஃப்எக்ஸோட ஆஃபீஸ்ல வந்துட்டு ஒரு போஸ்ட் பண்ற மாதிரியும், அது பக்கத்துல வந்து அவரோட ஃபேஸை வந்து ஃபுல்லா 3D ஸ்கேன் பண்ற மாதிரியும் ஒரு இது வந்துச்சு, ஒரு பிக் வந்துச்சு. அதான் நான் சொல்ற மாதிரி ஆகஸ்ட் 2023 வந்துருச்சு. ஸோ நம்ம பார்த்தோம்னா ஒரு படம் வந்து நம்ம இன்னும் அப்பதான் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல, நம்மளுக்கு லியோவே இன்னும் வரல. ஆஹ் அப்பவே வந்துட்டு இவங்க வந்து இந்த படத்தை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து ஒர்க் ஆரம்பிச்சிட்டாரு தளபதி. ஆஹ் இதுல அதான் நம்ம எப்பவுமே ரொம்ப ஸ்லாகிக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ப்ராஜெக்டை முடிச்சாரு, அந்த ப்ராஜெக்டோட இன்னும் ரிலீஸ் ஆகி அதோட சக்சஸே வந்து இன்னும் டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர் அடுத்த ப்ராஜெக்ட் போயிட்டாரு. ஸோ தட்ஸ் ஹவு கமிட்டட் ஹி வாஸ். போயிட்டு அந்த ஒரு அப்டேட் வந்துச்சு. அண்ட் தென் இதுக்கு நடுவுலயே வந்து பூஜை நடந்துருச்சு. பட் லியோ ரிலீஸ் வராதனால அவங்க வந்து அதை வந்து ஒரு வீடியோவா எதுவுமே ரிலீஸ் பண்ணாம அந்த அப்படியே அந்த டீம் அதை ஹோல்ட் பண்ணாங்க. ஸோ அக்டோபர் 23 அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு தளபதி 68 வந்து பூஜா வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுல நம்ம பார்த்திருப்போம், எல்லாரும் வந்தாங்க, மோகன் இவங்கெல்லாம் யார் யாரெல்லாம் படத்துல இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்தாங்க. ஸோ அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அண்ட் தென் ஆஃப்டர் தே கேவ் ஸ்பேஸ் ஃபார் லியோ டு கம்ப்ளீட்லி, ஏன்னா அது பண்ண வேண்டிய சம்பவம் இருக்குல்ல. ஸோ அதுல ஒரு சம்பவம் நம்ம பண்ணிட்டோம் போன இயர். லியோ வாஸ் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த நெகட்டிவிட்டிஸ், என்னென்னலாம் சின்ன சின்ன கொசுல இருந்து என்னென்னலாம் பிளான் பண்ணுச்சுங்களோ எல்லாத்தையும் உடச்சு எரிஞ்சிட்டு லாஸ்ட் இயரோட ஹையஸ்ட் கிராசர் ஆஃப் த இயர் என்ன எவிடன்ஸோட ஹார்ட் ப்ரூஃபோட தளபதி அடிச்சு நிறுத்திட்டாரு. நம்ம அதாவது ஒரு ஃபேன்ஸா வந்து என்ஜாய் பண்றதுக்கோ தன் தலைவனை தூக்கி பிடிக்கிறதுக்கோ அவங்க என்ன வேணா போட்டு கூப்பிட்டுக்கலாம். ஆனா உண்மையா இருக்கிற போது கிடைக்கிற சந்தோஷம் அது தளபதி ஃபேன்ஸுக்கு தான் இருக்கும். அது நம்ம ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்டோடயே நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோம் லாஸ்ட் இயரும். இன்னைக்கு வரைக்கும் கோட் இது நிக்குது, லியோ நிக்குது. ஸோ 31 டிசம்பர் 2023 அப்பதான் வந்து நம்மளோட டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைமா அனௌன்ஸ் பண்றாங்க. தளபதி வந்து எந்த ஒரு வேர்டிங்கும் இல்லாம அவரோட அந்த பிக்சரை மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டாரு. தென் வி நோ ஓகே என்னடா இது ஃபிளைட், அதோட அனௌன்ஸ்மெண்ட்டே ஆக்சுவலா வந்துச்சு, ஒரு ஃபிளைட்டோட ஷேடோ வந்து கிரவுண்ட்ல படுற மாதிரி
ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுலயே சரி ஏதோ ஃபிளைட் வந்துருச்சு, ஃபிளைட் ஸ்டோரியா, என்ன இருக்கும் என்ன இருக்கும்னு பயங்கர பரபரப்பா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்தோன்னா சாரி தளபதி வந்து 2 இதுல வராரு அப்படின்னு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல கூட அந்த டிஏஜிங் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணல. நம்ம பாக்குறது வந்து ஒரு கிட்டத்தட்ட வரைஞ்ச ஒரு அவுட்லுக் தான். அதாவது இந்த ஸ்கெட்ச்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரீ ப்ரொடக்ஷன்ல அந்த மாதிரி இருக்கிறதோட ஒரு என்ஹான்ஸ்டு வெர்ஷன் அப்படியே டிஜிட்டலைஸ் பண்ணி தான் போஸ்டரா விட்டுருந்தாங்க. ஏன்னா 2 போஸ்டர் வந்துச்சு இல்லையா, ஒன்னு வந்து அந்த பைக்ல 2 பேரும் ஷூட் பண்ணிட்டு போற மாதிரி வந்துச்சு, இப்போ நம்ம கிளிம்ஸ்ல பாக்குற சீக்வன்ஸ். அதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அந்த 2 பேரும் வந்து ஃபிளைட் இது பண்ற மாதிரி. ஆமா, அதுவும் வந்துச்சு. ஸோ இது 2த்துலயுமே வந்து வரது வந்துட்டு அவரு உண்மை. ஏன்னா அப்ப அந்த சீன்ஸை எடுக்கல. ஸோ அப்போ டிஏஜிங் கண்டிப்பா அவுட் வந்திருக்காது இல்லையா, அதனால அவங்க வந்து அந்த ரிலீஸ் பண்ணாங்க 2 இதுவும். அண்ட் தென் ஷூட்டிங் வந்து டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல போச்சு. ஜான் 10th பார்த்தோன்னா பாண்டிச்சேரியில ஸ்கெட்யூல் இருந்துச்சு. அப்பதான் தளபதி வந்து ஓரளவுக்கு நம்ம கிளீனா பாக்குற மாதிரி அந்த ஃபுல் ஷேவ் கெட்டப்ல இருந்தாரு. ஸோ ஜான் 10th அப்படின்ற பட்சத்துல அந்த பாண்டிச்சேரி ஸ்கெட்யூல் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜான் 15th நம்மளுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து அந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. கோட் ஸ்குவாடுங்கிறத அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா நம்ம அந்த பூஜா வீடியோலயும் சரி, நியூஸ்லயும் சரி, பிரபுதேவா நடிக்கிறாரு, பிரசாந்த் எல்லாரும் நடிக்கிறாங்கன்ற நியூஸ்லாம் வந்துருச்சு. பட் ஹவு தே லுக் ஆர் வாட் தே கேரி த ரோல் இந்த மூவின்றது தெரியாம இருந்துச்சு. அப்போ வந்து அந்த கோட் ஸ்குவாடுன்னு எல்லாரும் கன்னை வச்சுட்டு நிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட இப்போ லாஸ்டா வந்து எபிக்கோட போஸ்டரோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. பட் எவ்ரி ஒன் வாஸ் இன் அ ஃபன் மூட். ஸோ அன்னைக்கும் நம்ம ஸ்பேஸ் போட்டு தனியா இதை பத்தி எல்லாரும் பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தோம். அண்ட் தென் மார்ச் வந்து பாத்தீங்கன்னா கேரளாக்கு போச்சு ஸ்கெட்யூல். ஸோ இதுக்கு நடுவுலயும் இங்க நிறைய ஃபாரின் லொகேஷன்ஸ் நிறைய படத்துல வந்து ஷூட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் அண்ட் தென் மார்ச் வந்து இந்த ஸ்கெட்யூல் போச்சு. அண்ட் தென் த ஃபர்ஸ்ட் மூவி இன் த இயர் டு அனௌன்ஸ் த ரிலீஸ் டேட் வாஸ் கோட். செப்டம்பர் 5th படம் ரிலீஸ் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஏப்ரல் 11th வந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலா படம் அனௌன்ஸ்மெண்ட்லயே பண்ணிடுவோம். இந்த டைம் வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த விஎஃப்எக்ஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கிறதுனால தே வாண்ட் டு பி வெரி ஷுர் தட் தே டோன்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட். ஒரு டேட்டை கொடுத்துட்டு அதுக்கு புஷ் பண்ணிட்டு விஎஃப்எக்ஸ்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு அதான் ஒரே ரீசனே தவிர, இல்லாட்டி இது நார்மலா பெரிய விஎஃப்எக்ஸ் இல்லைன்னா நாங்க அன்னைக்கே அனௌன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அன்னைக்கு செப்டம்பர் 5th அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் செப்டம்பர் 5th நான் வேற எந்த போஸ்டரையும் பார்க்கல. நீங்க யாராவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஸோ வேற எந்த போஸ்டரும் நான் பார்க்கல. இன்னைக்கு வரைக்குமோ சில படங்கள் வந்துட்டு நான் கம்பேரிசனுக்காக சொல்லல, இது நான் ஒரு நடந்த உண்மைன்றத ஃபேக்டையும் நம்ம ஸ்டேட் பண்றோம்னு சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிறைய பெரிய படங்களுக்கு வந்து டேட்டே தெரியல, டேட்டே அனௌன்ஸ் பண்ணல இன்னும். ஸோ அப்படி இருக்கும் போது அது இவ்வளோ பெரிய விஎஃப்எக்ஸ் காம்ப்ளெக்சிட்டியை வச்சு ஒரு படத்தை முடிச்சு அதுக்கு டேட் அனௌன்ஸ் பண்றதுன்றது வந்து நான் ஒரு டீமோட கமிட்மெண்ட்டாகவும் தளபதியோட கமிட்மெண்ட்டாகவும் பாக்குறேன். அண்ட் தென் வி ஆல் நோ ஏப்ரல் 14th வந்து விசில் போர்டு ரிலீஸ் ஆச்சு. அப்படியே ஸ்லோவா டேக் ஆஃப் ஆகி, பட் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அது ஒரு ரிப்பீட் மோடு பார்ட்டி சாங் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தியேட்டர்லயும் எஸ்பெஷலி அந்த என் பீட்டுக்கு வந்து நம்ம எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ண போறோம். அண்ட் தென் மே 17th வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் விபி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. முடிஞ்சிருச்சு இந்த சென்ஸ் வந்து தளபதி வாட் ஹி ஹாஸ் டு டூ ஃபார் த விஎஃப்எக்ஸ் ஒர்க், அவர் வந்து என்ன பண்ணணுமோ அந்த அவுட் அதை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அவர் வந்து ஃபைனல் அவுட் வந்து அதுக்கப்புறம் தான் தே ஆர் ப்ராசஸிங். ஸோ அவரும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு, ஃபைனல் அவுட்டுக்கு ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லிட்டு போட்டிருப்பாரு. ஸோ இது வந்து மே முடிஞ்சிச்சு. அண்ட் தென் ஸ்லோலி யூனோ சேட்டலைட் ரைட்ஸ் வந்து ஜூன் 20 வந்து ஜியோட ஹோல் இது வந்து சேட்டலைட் ரைட்ஸ் இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா வந்த அப்டேட்டும் நம்மளுக்கு தெரியும், ஜி ஸ்டுடியோஸ் தான் வந்து நார்த் இந்தியால படத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னா அவங்க நிறைய பேன் இண்டியா மூவிஸ் வந்து அங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம வெயிட் பண்ணலாம், எவ்வளவு பெருசா அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வாட்டி அப்படின்னு. ஏன்னா எதுவுமே இல்லாம பேர் மினிமம் வச்சுட்டே லாஸ்ட் டைம் வி மேட் அ ரெக்கார்ட் வித் லியோ. ஏன்னா அதுதான் வந்து மோஸ்ட் டாப் கிராசர் இன் ஃப்ரம் தமிழ் இன் ஹிந்தி இன் லாஸ்ட் இயர். ஸோ அதுவும் வந்து நம்ம அச்சீவ் பண்ணோம். ஸோ இந்த வாட்டி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஜூன் 21st த பேங்கர் அப்டேட். அந்த டைம்ல வந்துட்டு நம்ம அவ்வளோ ஏர்லியா வெயிட் பண்ணதுல வந்து அன்னைக்கு நைட்டு வந்து ரிலீஸ் ஆச்சு, 21st அன்னைக்கு நைட்டு. அந்த கிளிம்ஸ்
ஸோ அதோட இது கூட இப்போ நம்ம இந்த ஸ்பேஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி கூட அதோட மியூசிக் போட்டோம். அந்த ஒரு ரிவீலு, அந்த ஒரு ஒரே ஒரு 5 செகண்ட்ஸ் ஷாட் தான் அது. அந்த பைக்ல திரும்பி அவங்க 2 பேரும் அப்படி பாக்குறது, 2 தளபதியும். ஸோ தட் இஸ் இன்னைக்கு வரைக்கும் நான் சலிக்காம திருப்பி திருப்பி போடுற போது பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு இது. அண்ட் தென் June 22 செகண்ட் அப்டேட்னு ஒன்று வந்துச்சு. த எவர் சார்மிங் அண்ட் என்ன, நான் அதான் நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன், கோல்டுன்னு. ஸோ அந்த ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆச்சு. எங்க வீட்லலாம் பயங்கர ஃபேவரட். நான் வேற ஏதாவது, நான் ரொம்ப தளபதி ஃபேனா இருக்கக்கூடாதுன்னு வீட்ல முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவேன். அதனால நான் வேற ஏதாவது பாட்டு இந்த மாதிரி போட்டா கூட எல்லாரும் இப்ப இந்த பாட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப க்ளோசர் டு ஹார்ட் ஆயிடுச்சு. அண்ட் திஸ் என்னோட கட் ஃபீலிங் என்னன்னா, இது வந்து படத்துல வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் கோர் கனெக்டுக்கும் இந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும்னு நினைக்கிறேன். எமோஷன் சீன்ஸ்லாம் இந்த பாட்டோட பிஜிஎம்மே வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கப்புறம் அப்புறம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பார்க் சாங் வந்துச்சு. வி ஆல் நோ ஹவு தட் ஸ்டோரி வெண்ட். அதனால இப்போ எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் ஃபைனலி. ஸோ அதனால நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ இட் பிகம் அதுவும் ரொம்ப ரிப்பீட் வாட்ச்ல கேட்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்குமே. ஸோ ஃபைனலி த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க விதவிதமா. ஸோ தமிழ்நாடு இஸ் பீன் டன் பை ரோமியோ பிக்சர்ஸ், நன் அதர் தேன் அவர் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட். ஆனா இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு அவர் வந்துட்டாரு. ஸோ ரோமியோ பிக்சர்ஸ் பண்றாங்க, ரொம்ப கிராண்டா பண்றாங்க. அண்ட் தென் ரெக்கார்ட் ரிலீஸ், ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்டரி. ஐ வுட் சே இந்தியன் ஹிஸ்டரியான்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் ஐ எம் கோட்டிங் ஹிம் ஃபார் த ட்வீட். ஃபர்ஸ்ட் டைம் அ தமிழ் மூவி இஸ் பீன் ரிலீசிங் இன் ஆல் ஸ்கிரீன்ஸ். ஆப்போனண்டே ஆளே இல்லை, அவ்வளவுதான் அங்க பாட்டம் லைன். ஏன்னா நம்ம நம்ம வந்துட்டு தனியா எவனுக்கும் போறது இல்ல. நம்ம டேட்டை போட்டு அங்க தளபதி சொல்ற மாதிரி ஒரு சேரை போட்டு உட்காந்துடுறோம். வரவங்க வாங்க, வராதவங்க நம்மளை பத்தி ஒண்ணும் இல்ல, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துக்கிறோம். ஸோ கர்நாடகா டிஸ்ட்ரிபியூஷனும் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் தான் பண்றாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி நார்த் இந்தியா ஆல் லாங்குவேஜ் ரிலீஸ் பார்ட்னர்ஸே ஜி தான். நார்த் இந்தியால தமிழ் வெர்ஷனையும் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு வந்து ஆந்திரா தெலுங்கு ஸ்டேட்ஸ் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ். நம்ம நண்பரோட படம் இப்போ குட் பேட் அக்லி பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அண்ட் தே ட்ரைட் சோ லாங் டு கெட் தளபதி. அன்பார்ச்சுனேட்லி தேவர் அன்லக்கி. ஸோ அதுவும் வந்து ஆந்திரா தெலுங்கானா ரிலீஸ் பண்றாங்க. கேரளா ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஆஸ்தான டிஸ்ட்ரிபியூட்டர் கோகுலம் கோபாலன் சார் வந்து ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. கேரளாவை பத்தி யார் ரிலீஸ் பண்றான்றது மேட்டர் இல்ல, அவங்க ஆல்ரெடி எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட்லாம் விற்க ஆரம்பிச்சு எவ்வளவு ஷோன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ என்னைக்குமே நம்மளோட ஒரு கொஞ்சம் ஒரு இதுல தான் இருப்பானுங்க அவனுங்க, கொஞ்சம் இன்னும் உக்கிரமா தான் இருப்பானுங்க. ஸோ தட் இஸ் கைண்ட் ஆஃப் த திங் வென்ட் சோ ஃபார். நான் சில இது வந்து ரொம்ப ரீசெண்டா வந்த அப்டேட்ஸ் வந்து சிலது மட்டும் டக்குன்னு கோ த்ரூ பண்ணிடுறேன். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தவிர பார்த்தோம்னா, ஐ திங்க் ஸ்பார்க் வந்துச்சு எல்லா வருஷனும். அந்த ஹிந்தி ஸ்பார்க் வந்து செம்மையா ரீச் ஆச்சு. எல்லாரும் சில தற்குறிகள் வந்து கேட்பாங்க, என்ன ஒரே மியூசிக் தானே, ஏன் இதுல போட்டா என்ன அதுல கேட்டா என்னன்னு. அது அந்த அளவுக்கு இல்ல. அதுல வந்து அந்த சவுண்டிங் ஸ்லாங் எல்லாமே ஒரு பாட்டுக்கு வந்து பயங்கர டைனமிக்ஸ் கொடுக்கும். அதுல வந்து குறிப்பிட்ட சொல்லணும்னா இந்த இதுல வந்து பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் தென் August 8th கோபி பிரசன்னாவோட உங்களுக்குலாம் வேற வேற வேறன்னு வேட்டையை தொடங்கின நாள். ஸோ ஐமேக்ஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணோடனே என்ன ஏதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆரம்பிச்சிட்டோம் ஆன்லைன்ல. டைம் லைன்ல இருந்து எல்லாரும் கலர் கூட சொல்லிட்டு இருந்தான் அன்னைக்கு பேசும்போது, என்னடா நாளைக்கு படம் ரிலீஸா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அது ரொம்ப ஹாப்பி. அண்ட் நம்ம எவ்வளோ விமர்சனம் வச்சாலும் அதே டைம்ல கோபி பிரசன்னாக்கு கண்டிப்பா அப்ரிசியேஷனையும் நம்ம சொல்லணும். ஸோ ஐமேக்ஸ் போஸ்டர் அண்ட் த ஒன் லாஸ்ட் கேம் ஃபார் எபிக் வேர் ரியலி எபிக். ஸோ அதை நம்ம வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நம்ம அப்ரிசியேஷனை சொல்லணும். யா அண்ட் தென் தே மேட் இட் அஃபிஷியல் தட் மூவி இஸ் ரிலீசிங் இன் ஐமேக்ஸ் ஃபார்மட் ஆஸ் வெல் அஸ் இன் எபிக் ஃபார்மட். அண்ட் பிஎல்எக்ஸ் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் வில் டெஃபினெட்லி ஃபாலோ த்ரூ. ஸோ இதெல்லாம் தான் வந்துச்சு. அண்ட் போஸ்டரை மட்டுமே நான் வந்துட்டு ரொம்ப என்னமோ ஒரு டீசர் ட்ரெய்லர் வந்த எஃபெக்ட்ல ஈக்குவலா வந்து அந்த போஸ்டரை பார்த்துட்டு இருக்கோம். யா ஸோ
இதுதான் இவ்வளவு நாள் நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம நிறைய நிறைய டீடைல்ஸ் பேசுவோம். ஏன்னா நான் ரொம்ப பேசிட்டேன். ஸோ நான் ஓபன் பண்றேன், நீங்க எல்லாரும் பேச ஆரம்பிங்க. அண்ட் யுவர் தாட்ஸ் அண்ட் உங்களோட எக்ஸைட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பியும் இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு லாஸ்டா போறேன். நீங்க பேசுங்க. என்னடா தூங்கிட்டீங்களா? கேக்குதா? கேக்குது கேக்குது. எக்ஸைட்மெண்ட், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எக்ஸைட்மெண்ட் ஆர் வாட் யூ ஆர் லுக்கிங் அப் ஃபார் கோட். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற அப்படின்னா சிம்பிள் தான் ப்ரோ. இப்போ லியோ அளவுக்கு இது எக்ஸ்பெக்டேஷன் ஹைப் இல்லாதது உண்மைதான். ஆனா இப்ப சில பேர் லியோவால தான் 148 crores ஓப்பனிங் வந்துச்சுன்னு சொல்லின்னு இருப்பானுங்கல்ல. இந்த படத்தோட ஓப்பனிங் ட்ரிபிள் டிஜிட் வரலன்னா அப்போ வந்துட்டு கேளுங்க கண்டிப்பா. அது ஒன்று இருக்கு, கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். அது ஒன்று அந்த அளவுக்கு ப்ரோ, அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. இல்ல. சோ ஆனா அபார்ட் ஃப்ரம் பாக்ஸ் ஆபீஸ் நீ என்ன எதிர்பார்க்கற? இந்த படத்துல என்ன அதான் இருந்தா இல்ல யூ ப்ரோ, வில் பி இல்ல அதான் சாட்டிஸ்ஃபைட்? அடுத்து வரேன். ட்ரைலர் வந்துட்டு ஒரு படத்துக்கு வந்துட்டு என்ன கேட்டா பேக் போன். உண்மையிலே ஒரு படத்தோடைய ஹைப் வந்துட்டு ட்ரைலருக்கு முன்னாடியும் ட்ரைலருக்கு பின்னாடியும் ஒன்று இருக்கும். அது ஏன் லியோக்கே அப்படிதான் இருந்தது. லியோக்கு அதுக்கு முன்னாடி ரொம்ப இருந்தது, ட்ரைலருக்கு அப்புறமும் ரொம்ப இருந்துச்சு. அந்த இன்க்ரீஸ்ன்றது அது டோட்டலா அது அதான் ஃபுல் சேஞ்ச் ஆகி மாறி இருக்கும். நம்ம சைட்ல என்னன்னா ட்ரைலரை வந்துட்டு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்ப யாருமே அந்த மாதிரி பண்றது இல்லை. ஏன்னா தளபதி வந்துட்டு ஈஸியா ரெக்கார்டு வச்சிடறாருன்னு எனக்கு தெரிஞ்சு. முன்னாடிலாம் வாட்ஸ்அப்லாம் அதிக பேர் ஷேர் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம்ல பண்ணுவோம், இவ்வளோ உதவாத ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணுவோம். அதெல்லாம் எந்த எந்த ஜென்மத்துல ஓபன் பண்ணதுன்னே தெரியாது. அதெல்லாம் ஷேர் பண்ணப்போம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா. ஆனா இப்போ ஏன் பண்ண சொல்லி கேட்குறோம்னா, இப்போ சன் பிக்சர்ஸ் வந்துட்டு நம்ம சைடுல இல்லை, சன் டிவி எதுவுமே இல்லை. லியோ ட்ரைலர்லாம் சன் இதில் விட்டாங்க. சன்னும் பெரிய ஆள் இல்லை சொல்றேன். இது எந்த சேனல்ல விடுறாங்கன்னு யாருக்கும் தெரியல. அது ஒண்ணு. அதான் காமனா ஒரு இதுல தான் விடுவாங்க. எப்படியும் ட்ரெண்ட் ஆயிடும், அது மேட்டர் இல்லை. ஆனா சப்ஸ்கிரைப் இது அந்த மாதிரி ஏதாவது சவுத் இந்தியா லெவல்ல ரீச் ஆகணும்னா அது ஃபேன்ஸ் கையில மட்டும் தான் இருக்குது. அது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க. ஏன்னா இப்ப ஏற்கனவே வந்துட்டு இவ்வளோ சின்ன சின்ன கண்கள் ரொம்ப பிடிச்சது பாட்டு. ஆனா அது அந்த அளவுக்கு ரீச் ஆகல. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். பாட்டு அதுக்கு முன்னாடி லீக் ஆன கதையும் தெரியும் எல்லாருக்கும். அது ஒண்ணு மட்டும் நம்ம ஃபேன்ஸ் கிட்ட பார்ப்போம். அது ஏற்கனவே சொல்லலாம்னு இருந்தேன். படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் படி ஏங்க என்ன நான் இல்ல ப்ரோ, ஒன்னு சொல்லிக்கிறேன். படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் படி என்னன்னா, பீஸ்ட் வந்துட்டு தளபதிக்கு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னாங்க. ஆனா அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு சில மிஸ்டேக் ஆச்சு. ஆனா அப்படி மிஸ்டேக் ஆகும் படம் எவ்வளவு அளவுக்கு கிராஸ் ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இங்க ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. எக்ஸ்பெரிமெண்டா உனக்கு புதுசா ட்ரை பண்றதா அது ஜெயிக்கும். அவ்வளவுதான். 100% கான்ஃபிடென்ட் ஆகுது. ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, இல்ல எடுக்கிறதே ஹாலிவுட் தாங்க. அவ்வளவுதாங்க. மத்தவங்க யாரும் பேசுங்க. ஃபுல்லா பேசுங்க. எனக்கு வந்துட்டு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷனே இல்ல, லியோ அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படிலாம் சொல்ல வரல. எனக்கு லியோவை விட கோட்டு மேல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எனக்கு என்னுடைய பர்சனலா அப்படிவா சொல்ல போனோம்னா, எனக்கு வந்துட்டு ஆக்சுவலா ஸ்கைஃபை ஜெனர் ஃபேன். நான் ரொம்ப நாளா நம்ம ஊர்ல இது மாதிரி ஒரு படம் வரணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இந்த குளோனிங்னு பாத்தீங்கன்னா பெருசா அப்படி எந்த படமும் கொஞ்சம் வந்தது சத்தமா பேசுங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்ல கேக்குது. ஆனா இப்போ ஹெட்செட் போட்ட இப்போ மாதிரி கேட்காது. நீங்க சொல்லு. இப்போ ஓகேவா? கேக்குது சொல்லு. கரெக்டா தான். இப்போ வந்துட்டு இந்த குளோனிங்கு அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் புதுசு. இதை கொஞ்சம் லோக்கலைஸ் பண்ணி வெங்கட்பிரபு எடுத்துட்டாருன்னா படம் ஹிட் யாருனாலையும் தடுக்கவே முடியாது. ஏன்னா லாஜிக்கே பார்க்க முடியாது. ஏன்னா குளோனிங்கிறதே ஒரு லாஜிக் இல்லாத விஷயம். அதுல லாஜிக் பார்க்கறையா நீ திருப்பி நம்ம வாயில் எடுத்து வைக்கலாம். அது மாதிரி ஒரு சம்பவம் பண்ணும் இந்த படம். கன்ஃபார்ம். நான் லியோவோட தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதை மாற்ற முடியாது யாருனாலையும். ஓகே சூப்பர். எக்ஸ்பைரி நீ பேசு. இப்போ வந்து எக்கோ அடிக்குதானே? கேக்குது. இல்லடா அலெக்ஸ் மியூட் பண்ணிரு, அப்போ அவன் எக்கோ அடிக்காது. இப்போ என்ன மேட்டர்னா, இந்த ஹைப்புன்ற விஷயம் வந்து அலெக்சாண்டர் சொன்னாங்கல்ல, அது வந்து என்னன்னா, இப்போ வழக்கமாக வந்து தளபதி படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க? ஒன்று அவரோட ஃபேன்ஸு, இன்னொன்று ஃபேமிலி ஆடியன்ஸு, இந்த நியூட்ரல் ஆடியன்ஸு, அவங்க தான். ஓகே, விஜய் படம் வருதா, விஜய் படத்தோட அப்டேட்டு வருதா, விஜய் படத்தோட போஸ்டர் வருதா, இந்த மாதிரி அவங்க விஷயம், இந்த மாதிரி அப்டேட்லாம் வர்றப்போ வந்து அவங்க அன்றாடம் வந்து அவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம்.
மற்றபடி வந்து மற்ற நடிகர்களோட ஃபேன்ஸோ இல்லை வந்து அவங்களோட ஆக்டரோ இல்லை யாராக இருந்தாலும் சரி, நமக்கு இந்த ஹேட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து படம் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, அப்டேட் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, அவங்க வந்து எப்போதுமே அந்த ஒரு நெகட்டிவ் இதில் தான் இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து நம்ம படத்தை பற்றி ஹைப் பண்ண போகிறதில்ல, பேச போகிறதில்ல. ஒன்லி இந்த ட்ரோல் இந்த மாதிரி தான் ஒன்று பண்ண போகிறாங்க. ஆனால் நம்ம வந்து பேசுறது யார், படத்தை பற்றி பேசுறது யார்? ஒன்று நம்ம, இல்லைன்னா அந்த வந்து நியூட்ரல் ஆடியன்ஸ். இவங்க 2 பேரும் தான் வந்து தளபதி படம்னா வந்து பேசுறது, இது பண்ணுறது. இப்போ நாளைக்கே வந்து படம் ரிலீஸ் ஆனாலும் லியோவுக்கு இருந்த ஓப்பனிங்கோ, லியோவுக்கு இருந்த ப்ரீ புக்கிங்கோ எல்லாமே வந்து கோட்டுக்கும் இருக்கும். இப்போ வந்து லியோ வந்து 148 கோடி வந்து ஓப்பனிங் கொடுத்துச்சு, அதை வந்து கோட்டால வந்து முந்த முடியுமா, பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது கிடையாது மேட்ரு. இங்கே வந்து தளபதி படம் இறங்குது, மெயினாக வந்து செலிப்ரேட் பண்ண போகிறது நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸு. இவங்க தான் வந்து மெயினாக வந்து இத்தனை வருஷமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஏதோ ஒரு படத்தில் வந்து ஹைப் இருந்துச்சு, நீ வந்து அதை வந்து ஒரு ஹை பாயிண்டாக செட் பண்ணிட்ட அப்படிங்கிறப்போ, இது நீ அதுக்கப்புறம் நீ என்ன வந்து நீ ஹைப் ஆனாலும், என்ன நீ அப்டேட் கொடுத்து டீசர் கொடுத்து ஹைப் பண்ண பார்த்தாலும் உனக்கு அந்த ஃபீல் வராது. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ற லவ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லவ் ஃபீல் வந்து இருக்காது. அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அனுபவம் அது பேசுது இல்ல. மேட்டரே கிடையாது. அது மேட்டரே கிடையாது. எல்லாருக்குமே இருக்கும் ஃபர்ஸ்ட் லவ், எல்லாருக்குமே இருக்கும்ல. அந்த ஃபீல் வந்து செகண்ட் லவ்ல இருக்குமா? இருக்காது. தேர்ட் லவ்ல இருக்குமா? இருக்காது. அந்த மாதிரி தான். ஓகேவா? இந்த ஒரு படத்துக்கு வந்து நீ ஹையா ஒரு பாயிண்ட் ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு, அந்த படம் மாதிரி இல்லை, அந்த படம் அளவுக்கு இல்லை, அந்த படம் மாதிரி இல்லை அப்படின்னா கிடையவே கிடையாது. நாளைக்கே படம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம போய் பார்க்க வேண்டிய கூட்டம் பார்க்கும். ஓகேவா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த லியோ அளவுக்கு இல்லை, அது அளவுக்கு இல்லை, இது அளவுக்கு இல்லைன்னா எங்கேயும் இப்படி சொல்லவும் வேணாம், பேசவே வேணாம். ஏன்னா நாளைக்கே படம் ரிலீஸ் ஆனாலும் இன்னைக்கு கூட்டம் வந்து நைட்டு தியேட்டர் வாசல்ல நிற்கும். ஓகேவா? அதான் நம்ம படம். மற்ற ஆக்டர் மாதிரி கிடையாது. 10 வருஷமா 12 வருஷமா வந்து ஹிட்டு கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு, நாங்க தான் நம்பர் ஒன்னு ஏமாத்திக்கிட்டு, அந்த மாதிரிலாம் நம்மால் பண்ணலை. நம்மால் என்ன வேணுமோ அதை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்து இந்த டைம்ல இந்த படம் பண்ணா கரெக்டாக இருக்கும், எல்லாமே கணிச்சு பண்றாரு. ஓகேவா? பிளான் பண்ணி பண்றாரு. அப்படி இருக்கிறப்போ நம்ம எதுக்கு வந்து நம்ம அதை பத்திலாம் யோசிக்கணும்? ஜஸ்ட் இன்னும் 20 நாள் 25 நாள்ல நம்ம படம் வரப்போகுது, நம்ம அதான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் ரெண்டாவது இரு இரு இந்த எக்ஸ்கூரி. ஸ்பேஸோட மெயின் ரீசன் என்னன்னா, இல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த அதான் ஸ்பேஸ் இல்ல இல்ல போட்ட இரு மெயின் இரு இரு ரீசன். இரு. ஏன் லியோ வந்துட்டு இழுத்தனா, எல்சிஓல தான் விஜய் ஏதோ ஓப்பனிங் வந்த மாதிரி பேசுற சில தற்கூறிங்களை பார்த்தேன். ஆனா என்ன கேட்டா அதுதான் இரு கிடையவே ஒரு நிமிஷம் இல்ல கிடையாது. ஒண்ணு பேசிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. பீஸ்டே 88 crores கிட்ட, அதுவும் கேஜிஎஃப் தேட்டரை பிரிச்சதுக்கு அப்புறம் வந்துச்சு. அது 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 யாருக்கும் தெரியல இப்ப. ஆனா அது தெரியும் கோட்ல. அதான் சொல்றேன், கோட்ல தெரிஞ்சிடும். ப்ரோ ஒரே லியோவை விட நிமிஷம். லியோவை விட கோட்டுக்கு கேரளா ரைட்ஸ் அதிகம், அதான் தமிழ்நாடு ரைட்ஸ் அதிகம், ஆந்திரா தெலுங்கு ஸ்டேட்ஸ் அதிகம், ஓவர்சீஸ் ரைட்ஸ் அதெல்லாம் அதிகம். பேசாதடா, எங்க இருந்து வரும்போது வந்துச்சு? இருக்கும் யாரு பேர். எல்சி யாரு, ப்ரோ ஒரே ஒரே லோகேஷ் யாரு, இல்ல வரும்போது மட்டும் பேர். ஒரே செகண்ட் ப்ரோ. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு நான் வந்துட்டு இப்ப படம் பேர் சொல்ல விடுங்கள. ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துட்டு 10 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது, தமிழ் சினிமாவோட பிசினஸ் எல்லாமே அடிச்சு ப்ரோ தூக்கிச்சு ப்ரோ அப்படின்னு ப்ரோ சொன்னாலுங்க. விடுங்க விடுங்க, அதெல்லாம் ப்ரோ அதெல்லாம் நான் வேணாம். நான் ஐயோ, சிறிய அளவுக்கு இதெல்லாம் வெயிட் பண்றீங்க வேணாம். ப்ரோ, கம்னு ப்ரோ சொல்லுங்க. இருங்க. இல்ல இல்ல ஒரே அதாவது செகண்ட் இந்த ப்ரோ. ஸ்பேஸ் போட்டதுக்கான மெயினான நம்ம ரீசன் செலிப்ரேஷன் என்னன்னா, பாருங்க. சொல்லணும்னு நினைச்ச விஷயம் என்னன்னா, ம். நம்ம படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு வழக்கமா இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த நெகட்டிவ் கேம்பெயினை விட இந்த படத்துக்கு வந்து கூடுதலா இருக்குன்றத நான் சொல்லிக்கிறேன். தளபதி ஃபேன்ஸுக்கு வழக்கமா நடந்ததை விட, வழக்கமா வந்த நெகட்டிவிட்டிஸை விட, ஃபேக்கான இதோட நிறைய பேர் இறங்குவாங்க இந்த டைம். ஓகேவா? நம்ம காரணம் என்னன்னா அரசியலுக்கு வந்தாச்சு. ஓகேவா? இங்க வந்து இந்த ஓப்பனிங் இந்த இதெல்லாம் வந்து ஒரு மயிரும் புடுங்க முடியாது. சரி சரி. ஓகேவா? இந்த 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் வர்றதை வந்து கெடுக்கணும்னு நினைச்சு ஒரு கூட்டம் ஒன்று இறங்கும். அந்த கூட்டத்தோட வலையில நீங்க விழுந்துடாதீங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அன்னைக்கு போடுற நெகட்டிவ் ஸ்பேஸோ, அந்த அன்னைக்கு போடுற எவனாவது ஒரு நெகட்டிவ் டேகோ எதுலையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம, அன்னைக்கு வர ஆன்லைன் ரிவ்யூஸ், வெளியில வந்து படத்தை பார்த்துட்டு வந்து கொடுக்குற மக்கள் சொல்றது என்ன, மக்கள் என்ன சொல்றாங்க, மக்கள் சொல்றதை வந்து எடுத்து போடுங்க. ஓகேவா? மக்கள் வந்து என்ன படத்தை பத்தி என்ன பேசுறாங்க வெளியில, அதெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணிட்டே இருங்க. நீங்க தியேட்டருக்கு பார்க்க போற, தியேட்டர் படம் பார்க்க போறப்போ என்ன நடந்துச்சு வீடியோ, அதை எடுத்து போடுங்க.
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்கள் ஐடியில் வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்க. பாசிட்டிவாக தான் இருக்கணும் உங்கள் ஐடி ஃபுல்லாக. எங்கேயுமே போய் இன்னொருத்தனுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணிக்கிட்டு அன்னைக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டியது இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் ஒரே ஒரு படம் தான் இருக்குது. அதுவும் யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. படம் அந்த டைரக்டர் யார் என்ன எதுவுமே அஃபிஷியலாக வரல. ஓகேவா? இந்த படத்தை வந்து அன்னைக்கு ஒரு நாள், அன்னைக்கு 2 நாள், அல்ல அந்த ஒரு வாரம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவா பேசி படத்தை பத்தி நல்ல விதமா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு மேல மக்கள் பார்த்துப்பாங்க. ஓகேவா? 2வது, நம்ம இயக்குனர் மேல வந்து நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகேவா? எப்படியுமே இந்த மாதிரி ஸ்கிரிப்டை வந்து இந்த இயக்குனர் வந்து இதுக்கு முன்னாடி சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. நான் கேட்ட வரைக்கும், என்கிட்ட சொன்னது வரைக்கும் படம் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நெகட்டிவா அப்படின்னு யாருமே இன்னும் சொல்லவே இல்லை. ஒருத்தர் கூட வந்து எனக்கு சோர்ஸ் யாருன்னா ஹரிசனன் தான். ஹரிசனனுக்கு சோர்ஸ் யாருன்னு எனக்கு தெரியாது. குண்டு ஆனா பைபிள் எப்படி கோட் வருது நெகட்டிவா நெகட்டிவா இது வரைக்கும் யாருமே சொல்லலைங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். சரியா? இங்க வந்து படம் வந்து அப்படி வந்துருமா, க்ளோனிங் அப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு, சிஜி நல்லா வந்துருமா, அதை பத்திலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. வழக்கமாக செலவு பண்ணுறதை விட பட்ஜெட் எல்லாத்துலேயுமே அர்ச்சனா கல்பதி இறங்கி எல்லாமே வேலை பார்த்துருக்காங்க. டெக்னிக்கல் வைஸ் படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பாட்டு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னுலாம் நினச்சிக்கோங்கன்னா, படத்தில் வந்து பாட்டு எங்கே வருமோ அங்கே வரும். அது வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இருக்குது. சும்மா எடுத்தோம் ஒரு பாட்டை பாட வச்சோம், சொருவனை கொண்டு போய் ஒரு 5 நிமிஷம் வந்து அவன் வந்து டீ குடிச்சிட்டு வரட்டும் அப்படின்லாம் கிடையாது. படத்தோட வரும், எல்லாமே படத்தோடயே கனெக்ட் ஆகி வரும், ஒன்றி வரும். எங்கேயுமே வந்து உங்களுக்கு படத்துலையும் கதை இருக்கும். அதனால அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் இது. நீ ஒரு 5 நிமிஷம் வந்து கதைக்கு பிரேக் விட்டுட்டு நீ டான்ஸ் ஆடிட்டு இருந்தனா அந்த மாதிரி படம் கிடையாது இது. ஓகேவா? வேற செட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கதைக்குள்ள வர மாதிரி படம் கிடையாது இது. ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்டென்ட் ஓரியன்ட் படம். பாட்டு சொதப்பிருச்சு, மியூசிக் சொதப்பிருச்சு, இது இந்த கதைக்கே வந்து படம் பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த ஃபீலுமே இருக்காது. அதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். பிஜிஎம் ட்ரெய்லரில் வந்து உங்களுக்கு சாம்பிள் வரும். ஓகேவா? ட்ரெய்லரில் வந்து பிஜிஎம், படத்தோட பிஜிஎம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ரெய்லரில் தெரிஞ்சிடும். படத்தோட குவாலிட்டி என்னன்னு உங்களுக்கு ட்ரெய்லரில் ட்ரைலர் தான் தெரிஞ்சிடும். மேட்ரு. ஓகேவா? படத்தோட புக்கிங் என்னன்னு உங்களுக்கு ட்ரெய்லரில் தெரிஞ்சிடும். ப்ரோ இன்னொரு பட ப்ரீ விஷயம் புக்கிங் நம்ம இவ்வளவு புக்கிங் effort வந்து போடுறோம். ஓவர்சீஸ்ல ட்ரெய்லர் வராமலே ப்ரூவ் பண்ணிட்டாரு ப்ரோ. இன்னொன்னு இல்லடா, இப்ப டிஏஜிங் பத்தி பேசுறாங்கல்ல, கத்தியில அந்த டனல் சீன் இருக்கும்ல, அந்த டைம்ல என்ன டனல்ல இருக்கிறாருன்னு பார்த்து கலாச்சாரங்க. ஆனா அந்த டனல் சீனை இன்னைக்கு வரைக்கும் எங்க போட்டாலும் ஹேட்ரஸ் கூட அதை ஏன் நீ கேள்வி கூட கேட்க முடியாது. அந்த பிஜிஎம்மும் சரி, தளபதி ஸ்கிரீன் பிரசன்ஸ் கூட எதுக்கு அந்த இருக்கிறாருன்றது அந்த மாதிரி தான் பார்ப்போம். படம் ரிலீஸ் ஆகும். ட்ரைலர் வந்துட்டு மோஸ்ட் வெயிட்டடா இருக்கிறது எனக்கு தெரியும். எனக்கு கேட்டா கோட் நம்மளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது வெயிட்டடா இருக்கு. அதேதான். நம்ம வந்து ரொம்ப அடிச்சு விடவும் இல்லை, ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசல, நீங்க ஹைப் நம்ம ஆகணும்ன்றதுக்காகவும் நான் பேசவும் பேசல. கிடையாது. ஏன்னா நார்மல் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். உள்ளத சொல்றோம். படம் வந்து உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபையா இருக்க போகுது. ஓகேவா? அதுக்கு ட்ரெய்லர் ஒரு சாம்பிளா வந்து நிற்கும். 15ஆம் தேதியோ 14ஆம் தேதியோ வரப்போகுது ட்ரெய்லருக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ட்ரெய்லரோட யூடியூப் ரெக்கார்ட்ஸ் அந்த விஷயத்துல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, இது என்னடா இன்னமும் வந்து யூடியூப் ரெக்கார்ட்ஸ் அந்த ரெக்கார்ட்ஸ் அப்படின்லாம் நீங்க யோசிக்காதீங்க. கண்டிப்பா இதுவும் நம்ம பண்ண வேண்டிய ஆன்லைன் ஃபேன்ஸா நமக்கு இருக்கிற வேலை அதுதான் வேலை, முக்கியமான வேலை அதுதான். ஓகேவா? அந்த மாதிரி விஷயத்துல ரெக்கார்டு வைக்கிறோம் அப்படிங்கிறது. ஒரே நிமிஷம். என்னன்னா இவனுங்க வந்துட்டு படமே நல்லா இல்லைனாலும் அவனுக்கு பிடிக்கலன்னா கம்முன்னு இருக்கணும். வந்து ட்விட்டர்ல வந்துட்டு படம் நல்லா இல்ல, இது சரியில்லைன்னு நம்ம சைடே போடக்கூடாது. பிடிக்கலன்னா அவங்க ட்வீட் போடலனாலும் பரவாயில்ல, பாராட்டலனாலும் பரவாயில்ல, கம்முன்னு அவங்க பிடிக்கலன்னா அவங்க பாட்டுக்கு வச்சுக்கணும். இது என்னோட ஒப்பீனியன். ஆனா எலைட் அதிகமாக கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் இருக்கு. அந்த பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா ஒரே நிமிஷம் ப்ரோ. என்னன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த படத்துல டைரக்டர் ஒரு பக்கம் இருக்காரு, மியூசிக் டைரக்டர், அது போக தளபதி. ஓகேவா? இவங்க 3 பேர் தான் அந்த படத்துல வந்து மெயினான டெக்னிக்கலாகவும் சரி படத்துலையும் சரி மெயினாக ரோல் ப்ளே பண்ண போகிறவங்க. ஒரு சிலருக்கு மியூசிக் டைரக்டர் பிடிக்காம இருக்கலாம், வேற இன்னொரு மியூசிக் டைரக்டர் பிடிச்சிருக்கலாம், ஸோ ஒரு சில பேருக்கு இன்னொரு டேரக்டர் பிடிச்சிருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறப்போ
அந்த அந்த வன்மத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு அன்பை மட்டும் பயிருங்க, தளபதி படம்ன்றதுனால இன்னும் ஒரு படம் தான் இருக்கு அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. அந்த அந்த இதெல்லாம் வேணாம், வன்மம் அந்த இதெல்லாம். இப்ப யுவன் மேல வந்து வன்மம் இருக்கு அப்படின்றதுக்காக வந்து மியூசிக் நல்லா இல்லை, மற்றபடி படம் ஓகே, வெங்கட் பிரபு தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் வேணவே வேணாம். ஓகேவா? ஏன்னா நீங்க போடுற, நீங்க சும்மா உங்களோட கருத்து, நீங்க காசு கொடுத்து படம் பாக்குறீங்கன்னு நீங்க வந்து ட்வீட் போடுவீங்க, உங்களோட இது எனக்கு புரியுது, அதையும் நான் கேட்க முடியாது. ஆனா நீ விஜய் ஃபேனே வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு மீமா போட எவ்வளவு நேரம் ஆகும்? இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் வந்து ஒரு மீமா போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதை வந்து எத்தனை லட்சம் பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவான்னு யோசிங்க. ஓகேவா? உங்களை வந்து நான் நல்லா இல்லை, உங்களோட ஒப்பீனியனை நான் சொல்ல வேணான்னு சொல்லலை. ஓகேவா? அது எப்போ சொல்லணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, எங்க சொல்லணும் எப்போ சொல்லணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஓகேவா? மற்றவனுங்க படம்லாம் நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குன்னு சொல்லுவானுங்க. ஓகேவா? கொஞ்சம் இதுல கொஞ்சம் பயாஸ்டா இருங்க. நம்ம தளபதி அப்படின்றது கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் பயாஸ்டா இருங்க. சரியா? எப்பவுமே அவருக்கு பயாஸ்டா இருக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. ஏன்னா மற்ற ஆக்டர் மாதிரி கிடையாது. நம்ம தளபதி வந்து ஃபேன்ஸுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டான டைம்ல அப்டேட் கொடுக்கறதா இருக்கட்டும், அவரோட பர்த்டேக்கு வந்து ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி அவர் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து மற்ற ஆக்டரை விட தளபதி வந்து பெஸ்டா பண்ணியிருக்காருன்னு நான் நம்புறேன். அது உண்மையும் கூட, எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? இந்த லாஸ்ட் ஒரு 7-8 மாசத்துல வந்து அரசியலும் சரி, நீ வந்து புது மியூசிக் டைரக்டர் கூட படம் பண்ண அப்படின்னு சொன்னதுக்கு இவனு, வேற டைரக்டர் கூட படம் பண்ணுன்னு சொன்னதுக்கு வெங்கட் பிரபு, கேரளால ஃபேன்ஸை பார்க்கலன்னு சொன்னதுக்கு அங்க ஒரு ஷூட்டிங் ஷெட்யூல் போட்டு அங்க போய் பார்த்துட்டு வந்தாரு. இதுக்கு நடுவுல கட்சி வேலைகள், வார வாரம் சண்டே சண்டே வந்து ஃபேன்ஸை வந்து ஆஃபீஸில் மீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி பிளான் பண்ணி எல்லாத்தையும், பாலிடிக்ஸ் ஒரு பக்கம், சினிமா ஒரு பக்கம்னு ரெண்டு பக்கமும் வந்து மாறி மாறி சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? இது எல்லாமே வந்து நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த பக்கம் அரசியல்னா மக்களை வந்து நம்ம பார்த்துக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஓகேவா? இப்படி இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட வந்து நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி, விமர்சனம் பண்ணி, இது பண்ணி என்ன பண்ண போற? நெகட்டிவ் அட்டென்ஷன் தேடி என்ன பண்ண போற? இருக்கிறதே என்ன ஒரு படம், நானே வந்து ஒதுங்கிடுவேன், அதுக்கு மேல நான் ஒதுங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு மேல நான் சினிமா வேற அரசியல் வேறன்னு அவர் நான் ஒதுங்கிறேன் அப்படின்ட்டாரு. ஓகேவா? இருக்கிற, ஏன்னா ஏன் இதை நான் வந்து இன்னும் ஒரு படம்னு சொல்றேன்னா, அடுத்த படத்தோட அப்டேட்டோ அடுத்த படத்தோட ரிலீஸோ ஆகுறப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்பேஸ்ல உட்காந்து பேசிட்டு இருப்போம். எல்லாருமே எமோஷனல் மைண்ட் செட்ல இருப்போம். ஓகேவா? இப்ப இருக்கிற மைண்ட் செட் வேற. கடைசி படம்ன்றப்போ ஒரு மைண்ட் செட் ஒன்று வரும். சரியா? அது எல்லாருக்குள்ளேயும் ஃபேனா இருக்கிறதுனால அந்த ஃபேன் வந்து வெளியில வருவான். ஓகேவா? அது வந்து ரொம்ப எமோஷனல். இன்னும் இந்த படம் அவ்வளவுதான். அதாவது அந்த படத்தோட எஃப்டிஎஃப்எஸ் முடிஞ்சு வெளியில வர்றப்போ இதுக்கப்புறம் படம் வராதே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கண்டிப்பா வரும். அந்த செகண்ட் நீ என்ன பண்ணுவ, என்ன யோசிப்ப அப்படின்றத யோசிங்க இப்பவே. நான்லாம் ரொம்ப அந்த 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 செகண்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறோன்றதெல்லாம் வந்து எனக்கு பயமே இருக்கு. இல்ல ஓகேவா? இவனே ஒரே அந்த ஒரு அந்த இது மட்டும் சொல்லிக்கிறேன், சாரி இன்டர் பண்றதுக்கு. செலிப்ரேஷன் கொஞ்சம் இது மியூட் பண்ணி எக்கோ அடிக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து மெனக்கெட்டு எதுவும் பண்ணணும்ன்ற நீட் இருக்காது. சோ ஃபார் வாட் வி ஹவ் ஹர்ட் அண்ட் வாட் எக்ஸ்பீரியன்ஸ் டோல்ட். அதாவது படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணும், நல்லா இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் அதை மீறி வந்து இப்போ நீங்க வந்து நம்மளோட ஒப்பீனியனை வந்து ட்ரூவா நம்ம சொல்லணும்ன்றது வந்து நம்மளுக்கு எப்பவுமே அது இருக்கு. விஜய் ஃபேன்ஸ்க்கு அது வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங். இப்போ சுறா நல்லா இல்ல, எங்களுக்கு பிடிக்கலன்னு நம்ம சொல்றோம், அதை வந்து ஓப்பனா சொல்லக்கூடிய இடத்துல தளபதி நம்மளை வச்சிருக்காரு. அந்த ஃபீட்பேக்கை கேட்கிறாரு, கேட்டு ஒர்க் பண்ணி அதோட பெட்டர் ப்ராடக்ட் கொடுக்குறாரு. ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஹவ் காட் பெட்டர் மூவிஸ். அண்ட் இது எப்படி இதன் வழியில தான் அவர் டாப்ல வந்திருக்காரு. ஏன்னா இவரு சும்மா நான் பண்றதுதான் பண்ணுவேன், இல்ல எனக்கு நான் இங்க ஊருக்கு போறேன் அதுக்கப்புறம் தான் படம் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு போக்கு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதோட ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அதுக்கு நம்ம கொடுக்கணும் ஆஸ் அ ஃபேனா வந்துட்டு. ஏன்னா இஸ் டூயிங் இட் ஃபார் அஸ்ங்கிற போது ஒரு பேசிக் கர்டசி இருக்கும்ல. நீ ஃபேனா கூட இருக்க வேணாம், ஒரு பேசிக் கர்டசி இருக்கும் அது. அண்ட் மோர் ஓவர் இப்ப நம்ம வந்து சொல்ற விமர்சனத்தை கரெக்டா எடுத்துக்கிட்டு பண்ணணும்ன்றது தான். நான் எல்லாரையும் தளபதி ஃபேனா தான் பாக்குறேன். இதுல வந்து விமர்சனம் வைக்கிறவங்களையும் நான் தளபதி ஃபேனா தான் பாக்குறேன். ஆனா இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இங்க இட் இஸ் நாட் ஃபேர் இன் எவ்ரி சைடு. இப்ப என்னன்னா, அடுத்தவனோட நோக்கம் வந்து, இப்போ ஒரு ஹேட்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹேட்டர்ஸோட ஹோல் அஜெண்டா வந்து doesn't matter how great product that Vijay is going to give. Even if he gives Tupaki, doesn't matter.
தே வாண்ட் டு கிவ் நெகட்டிவிட்டி, தே வாண்ட் டு பேஷ் இட் லைக் எனிதிங். நம்ம தளபதியை எப்படியாவது இறக்கிடணும் அப்படிங்கறது ஒரே நோக்கம். ஏன்னா அவங்களால நியாயமான முறையில ஜெயிக்க முடியல. அதாவது நியாயமான முறையில ஜெயிக்க முடியலன்னா, ஒரு நல்ல படம் கொடுத்தாதான். நீ தளபதியை ஜெயிக்கணும்னா சிம்பிள், உங்க ஆக்டர் நல்ல படம் கொடுத்தா முடிஞ்சிருச்சு. ஆனா அது அவங்களால முடியலன்ற வருத்தத்துல நீங்க இந்த ஒரு தப்பான ரூட், எப்படிலாம் இவனை புடிச்சு சறுக்கி விடலாம், எப்படிலாம் இவனை புடிச்சு இழுத்து விடலாம். ஒரு நல்ல ப்ராடக்ட் நல்ல படத்தை வந்துச்சுன்னா யாராலையும் அந்த படத்தை வந்து ஃபிளாப் எல்லாம் ஆக்க முடியாது. மக்கள் போய் பார்க்க தான் செய்வாங்க. நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட படத்தை உங்க நடிகர் நடிச்ச படத்தை விஜய் ஃபேன்ஸ் கீழே இறக்கி விட்டானுங்க நீங்க நினைச்சீங்க இம்பாக்ட் இருக்கும். ஆனா அந்த படம் ஓடி ரீச் ஆயிரும். அதாவது யார் எந்த ஃபேன்ஸாலையும் யாரோட உழைப்பையும் யாராலும் இதுதான் இங்க நடக்கிற இந்த இம்பேலன்ஸ். அதாவது நீங்க நியாயமா இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க, பட் இந்த கேமே வந்து ஃபேரா கிடையாது. நீ நியாயமா சொன்னாலும் இப்போ எக்ஸ்பைரி சொன்ன மாதிரி உன்னோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு பாத்தியா இவனே நல்லா இல்லைன்னு சொல்றான்ற பர்பஸ்க்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்களே தவிர யாரும் அதை ஃபேரான யூஸ்க்கு யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ கண்டிப்பா ஒரு படத்தோட ரிப்போர்ட்டோ இதுவோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லியோவை நம்ம பயங்கரமா கொண்டாடணும். ஆஃப்டர் 25 days ஆஸ் அ ஃபேன் அண்ட் ஆஸ் அ இண்டிவிஜுவல்ஸ் இங்க இருக்க எல்லாருமே செகண்ட் ஹாஃப் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம்ல, செகண்ட் ஹாஃப் ஹேட் சம் இஷ்யூஸ்ன்றத நம்ம வந்து வெளியில சொல்றோம். நம்மளும் சொல்லாம கிடையாது, சொல்றோம். நம்மளோட கோல் என்னன்னா இந்த ஃபீட்பேக் தளபதிக்கு போய் சேரணும்ன்றது தானே தவிர இதை இப்பவே நான் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ஒரு அட்டென்ஷன் கெயின் பண்ணணும்ன்றது எனக்கு நீட் கிடையாது இல்ல. ஆஸ் அ ஃபேனா இருக்க வரைக்குமா சொல்றேன். அண்ட் அகெயின் இதெல்லாம் நாங்க சொல்றது எதுக்குன்னா ஃபார் யுவர் கன்சிடரேஷன் தானே தவிர திஸ் இஸ் நாட் அன் ஆர்டர் ஆர் திஸ் இஸ் நாட் அ ரூல் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஃபாலோ திஸ். ஸோ இதை யோசிச்சு நான் ஒரு பாருங்க. விஷயம் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் நம்ம இப்படி முட்டி முட்டி மோதி ஓட வைக்கணும்னு இல்லை. இவர் ஒரு மாஸ் ஹீரோ ப்ரோ. ஓப்பனிங் மாசா இருக்கும், படம் பாக்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேர்டு அவங்களுக்கு போய் சேரும். நம்ம வேலை செலிப்ரேஷன் பண்றது, குறுக்க வர்றவங்களை பழக்கிறது, இவ்வளவுதான் நம்ம வேலை. பெருசா நம்ம பேசிக்கவே தேவையில்லை எதுவுமே. என்ன பண்ணிடுவாங்க, இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அப்படி எத்தனை படத்தை நீ ஃபிளாப் ஆக்கிட்ட. எங்க படம் ஃபிளாப் ஆகுதுன்னா எங்க படம் நல்லா இல்ல ஃபிளாப் ஆச்சு, அப்படியே நீ ஓட்டுனதுனால மட்டும் ஃபிளாப் ஆகல. அதுதான் உண்மை. அது ஹேட்டர்ஸ் அதை அவன் வேலையை பார்ப்பான் ப்ரோ. அது நமக்கு இங்க பிரச்சனையே இல்லை, அவன் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டோ இல்ல அவனால நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளும் அதை அவனை மாதிரி பேசுறதோ தான் இங்க வேணான்னு சொல்றேன். ஓகேவா? இதுதான் கண்டென்ட், இதுதான் மேட்ரு. ஓகேவா? அவன் அவன் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது டார்கெட்டட் ஹேட் கேம்பெயின்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா பார்த்துருப்போம். மித்த ஆக்டர் ஃபேன்ஸ்லேருந்து பார்த்துருப்போம், இல்லை நம்ம அரசியல் வரைக்கும் பிடிக்காதவங்கள்ட்ட பார்த்துருப்போம். ஆனால் இந்த வாட்டி அவர் வந்துட்டாருன்றப்போ இந்த வாட்டி திமுகவும் பாஜகவும் இறங்கி வேலை பார்ப்பாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பிளாட்ஃபார்மில் இருக்க எல்லா ஐடியும் நல்லாவே இருந்தாலும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் நம்மளை ஓவராக சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஓகே தான். இப்போ ஒரு ஜில்லா சொன்ன மாதிரி நம்ம சைடில் நம்ம இது பண்ணி ஓட வைக்க போகிறதில்ல. பட் இருந்தாலுமே இந்த வாட்டி கொஞ்சம் ப்ரிகாஷனரி மெஷர் மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக அதை எதிர்த்து அடிக்கிற மாதிரி, அதெல்லாம் நம்ம அடித்து உடைக்கிற மாதிரி கொஞ்சம் வேலைகள் பார்க்குற மாதிரி தான் இந்த வாட்டி இருக்கும்னு எனக்கு ஒரு சின்ன இன்ட்யூஷன் இருக்கு. ஏன்னா இந்த வாட்டி எப்படி இப்போ நம்ம அவங்க கூட கொஞ்ச நாள் ஒரு பிரேக் ஆகுது சச்சின் ப்ரோ. நான் இப்போ சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் ப்ரோ. நானு இப்போ கேக்குது. இருங்க ப்ரோ, இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. சச்சினே இப்ப நான் ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொல்ல வரேன் நானு. இப்போ 5+5=10 அப்படிங்கிறது யூனிவர்சல் ஃபேக்ட், எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பார்த்த விஷயம். இதை யாரும் மாத்த முடியாது. அதே மாதிரி நம்ம படம் நல்லா இருந்தாலும் நீ என்னதான் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அது படம் அதோட எஃபெக்ட் கரெக்டா இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா அதோட பண்ணிடும் ஈஸியா. நம்ம அவனுக்கு சொல்றாங்க இது சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. இவங்க சரியா போகலன்னு சொல்ற பீஸ்டே எங்களுக்கு லாபம் தான் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு ப்ரோ. ஸ்டேஜ்ல ஒரு பெரிய மேடையில சொல்லிட்டாரு ப்ரோ. அது இங்க மேட்டரே கிடையாது. ப்ரொடியூசர் சொன்னாரு, இன்னொரு நடிகர் சொன்னாரு, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. மக்கள் தான் அதுக்கு சாட்சி. சரியா? இங்க அவனுங்க என்ன வேணா பண்ணட்டும், அதுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேணாம், அதையே நம்ம பேச வேணாம். நம்ம சைடு இருக்கிற மக்களுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் ஒன்னு சொல்றேன். இப்ப ஒரு நெகட்டிவ் டேக் இல்லாத ஒரு தளபதி படம் உன்னால காட்ட முடியுமா? சும்மா கேக்குறேன்.
ஒரு லாஸ்டா ஒரு மெர்சலுக்கும் போட்டாங்க. மெர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டர், லியோ எல்லா படத்துக்கும் நெகட்டிவ் டேக் போடுறான். ஆனா கடைசியில பார்த்தா அதான் நீ சொல்ற மாதிரி நெகட்டிவ் டேக் இத்தனை வருஷம் போடுறாங்களே, ஆனா இத்தனை வருஷம் இவரு இதுதான் எல்லாரும் டாமினேட் பண்ணி தானே வந்து நிக்கிறாரு. என்ன கேட்டா இப்ப காலங்காத்தால வந்துட்டு கோட்டு நல்லா இல்ல, கோட்டு பிடிக்கல, கோட்டு டிசாஸ்டர்னு கண்டிப்பா டேக் ஓட்டுவானுங்க. நீ என்ன பண்றீங்கன்னா ஒண்ணும் இல்ல, கோட்டை டிசாஸ்டர்னு கண்டிப்பா ஒருத்தன் ஓட்டுறானா இல்ல குவாட் பண்ணி நீ இல்ல குவாட் பண்ணி அடிக்கிற டைம் கிடையாது. மூடி செலிப்ரேட் பண்ணாலே போதும். அவனுக்கு ஒண்ணும் இல்ல, கோட்டு பிளாக் பஸ்டர்னு ஒரு டேக் ஓடும், கோட்டு எஃப்டிஎஃப்எஸ்னு ஒரு டேக் ஓடுதா, அதுதான் மேல வந்து நிக்கும். இவனுங்க டேக் இவனுங்களே கண்டுக்க மாட்டானுங்க. நம்ம போய் எல்லாரும் பார்க்கும்போது இம்ப்ரெஷன் அதிகமாகும். இம்ப்ரெஷன் அதிகமாகும் போது தான் ஒரு டேக் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகும். சும்மா எல்லாரும் போட ட்ரெண்ட் ஆகுது. ஒரு பாட்டில் பேர் அஜித் ஃபேன்ஸ் போடுறானுங்க, ஒரு மணி நேரம் இருக்காது. விஜய் ஃபேன்ஸ் போடும்போது அத்தனை பேர் அதான் அவ்வளவு டேக் மேல வந்து நிக்கும். ஏன்னு கேட்டா ஆத்தர்ஸ் இருக்கானுங்க, இத்தனை ஐடி இருக்குது, பாட்லாம் எவனும் கிடையாது. அது ஒரு காலத்துல இருந்தானுங்க, எவனா சொல்லி இருப்பானுங்க, ஏதாவது வஞ்சர மீன் அந்த மாதிரி பேர் விஷயம் வரும். அதான் அந்த மாதிரி சில பேர் கூட ஃபேக் ஐடியில சுத்தினேறானுங்க. அதான் ஆனா இப்ப யாருமே விஜய் ஃபேன்ஸ் சைட்லயும் அப்படி கிடையாது. ஆனா பக்கத்து ஆர்மி அவனா அப்படி இருப்பான். ஆனா கண்டிப்பா இறக்குவானுங்க. இன்னொன்னு இப்ப டிஎம்கே ஐடிவிங்க அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண முடியும், படம் ஃபேக் ரிவ்யூ தான் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இன்னொன்னு இதுல தெலுங்கு ஆடியன்ஸ் பத்தி நான் சொல்ல விரும்புறேன். தெலுங்கு ஃபைட் யாரும் இப்போதைக்கு போகாதீங்க, நான் அதான் என் ஸ்பேஸ்ல கூட சொன்னேன். ஏன்னா வந்துட்டு இப்போ ஒண்ணும் இல்ல, அவனுங்களுக்கு விஜய் மேல ஒரு சின்ன காண்ட் இருக்கும்னு எடுத்துப்போம், சும்மா சின்ன காண்ட் இருக்கும். ஆனா இப்ப நம்ம எல்லாரும் இப்போ இப்போ பவன் கல்யாண் ஃபேன் பேஸ் அடிச்சு, மகேஷ் பாபு ஃபேன் பேஸ் அடிச்சு, கடைசியில அவனுக்கு என்னன்னா டோட்டல் ஆர்மி வந்துட்டு எப்படியும் தெலுங்குல வந்துட்டு படம் நல்லா இருந்தாலே மெட்டுன்னு சொல்லுவானுங்க. இவளையும் ஒரு ஒரு லேப் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும். அவன் வந்துட்டு அவன் ரிப்போர்ட் வந்துட்டு ஆவரேஜ்னு போட்டான். இந்த பானிபுரின்னு ஒருத்தர் இருப்பான், அவனும் வந்துட்டு இந்த தெலுங்கு சேனல் தான். அவன் மெர்சலுக்கே வந்துட்டு 2.5 ரேட்டிங் கொடுத்தான். இதெல்லாம் பார்த்து என்னன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு கோட்டுக்கு ரேட்டிங் கம்மியா போடுவானுங்க. இன்னொன்னு இவனுக்கு ஓவர்சீஸ் ரிவ்யூவர்ஸ் காலங்காத்தால 9 மணிக்கு முன்னாடியே வந்துட்டு ரிவ்யூ வந்துடும். அதாவது இவனு தெலுங்கு பேஜ் எல்லாம் யாராவது காலங்காத்தால வந்துட்டு யாராவது தெலுங்கு பேஜை பார்த்து கோட் படம் வந்துட்டு ஆவரேஜ் நினைக்காதீங்க. சத்தியமோடு சொல்றேன், எல்லா படத்துக்கும் அப்படிதான் பண்றானுங்க. நம்ம கேப்ல தான் நம்ம எங்கேயும் அடிக்கிறியா அலெக்ஸ்? இல்ல அதான் ஒரே இல்ல நிமிஷம். இந்த தெலுங்கு ஃபேண்டம் கூட சண்டை போடுற விஷயம்ன்றது வந்துட்டு நம்மளா வீண் வம்பு இழுக்காம இருந்தா சரி. பட் ஆனா இருக்க ஃபேக்ட்டுக்கு ட்ரிகர் ஆகி சண்டை வர்றது வந்துட்டு அதை நம்ம சமாளிச்சு தான். இப்போ கில்லி ரீ ரிலீஸ் இவ்வளவு பண்ணிருக்குன்னா அதுக்கு இல்ல கோட்ஸ்லயும் எனக்கு என்ன கமெண்ட்ஸ்லயும் இல்ல ஃபுல்லா அது அபியூஸ் பண்ணி ஓகே, ஆனா வச்சிருக்காங்க. போட வேண்டாம். ஏன்னா இப்போதைக்கு ஏன்னா இப்ப மகேஷ் இப்ப நான் கூட ஒரு ரீப்ளே பண்ணிருப்பேன் இப்ப இன்னைக்கு கூட. அதான் போக்கிரி வந்துட்டு அதான் விஜய் நடிச்ச போக்கிரி தான் இதோட நல்லா இருக்கும்னு போட்டிருப்பேன், அது வேற விஷயம். ஆனா இவனுக்கு இப்ப என்ன ஆகுதுன்னா டிஏஜிங் நல்லா இல்லைன்னு எவனோ அவனுங்க லைக்காக போடுவான். ஏன்னு கேட்டா அங்க மகேஷ் பாபு படம் ஸ்டார்டிங்ல வந்துருச்சு, நடுவுல இப்ப எந்த படமும் கிடையாது, என்டையர் படம் மட்டும் தான் அப்புறம் வருது. இவனுங்க இருக்கிற போர் அடிக்கும் போது இப்ப ஒரு டைம்ல போர் அடிக்குதுன்னு என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இப்ப 3 படம் ரிலீஸ் ஆச்சு அந்த டைம்ல. அதான் வலிமை வந்துருச்சு, ஈட்டி வந்துருச்சு, எல்லார் படமும் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து பீஸ்ட் வந்துச்சு, புரியுதா? அப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, எனக்கு வலிமை நெகட்டிவ் கொடுத்த, நீ ஈட்டிக்கும் நெகட்டிவ் கொடுத்த, உன நான் என்ன பண்றேன் பாருன்னா அவனுக்கு சத்தியமா பீஸ்ட் அப்ப வெயிட் பண்ணிருந்தானுங்க. படமும் அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நல்லா இல்ல படம், ஓகே. ஆனா அதை தாண்டி கலெக்ஷன் பண்ணது விஜய் ஸ்டார்டம் தான், அது ஒன்னே ஒண்ணு மட்டும் தான். அதான் சொல்றேன். அப்ப ஏற்பட்ட இடத்துல தான் பீஸ்ட் பண்ண கலெக்ஷன் வந்துட்டு அதை இப்போ ஓப்பனா ஒன்று சொல்றேன், ஆனா அது வாயில சொல்லக்கூடாது. கோட் இப்ப நெகட்டிவே வந்தாலும் ஓப்பனா சொல்றேன், ஹேட்ரஸோடைய அது ஹையஸ்ட் கலெக்ஷன் கூட தொட முடியாது, அவனுக்கு கிட்ட கூட வர மாட்டானுங்க. அதான் புரியுது. ஆனா இது நெக்கிலா கூட சொல்லலாம். ஆனா நம்மலாம் எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா, இப்ப பீஸ்ட் 200 பண்ணிக்குதுன்னு நீ ஃபீல் பண்ற, ஆனா பக்கத்து ஃபேன்ஸுகளை எப்படி தருமா, எங்க ஹீரோ 200 பண்ணிட்டாரு, நானும் டயர் ஒன்னும் ஒருத்தன் தெரியும், புரியுது? அது வேற. விஜய் ஃபேன்ஸுக்கும் அதான் மத்த ஆர்மிக்கும் அதான் டிஃபரன்ஸ். கோட் வந்துட்டு லியோ அடிக்கணும்ன்றது எல்லாரோடைய ஆசை, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துப்போம், அது ஒண்ணு மட்டும் சொல்றேன். அதான் நெகட்டிவ் இது வந்துட்டு பெருசா கண்டுக்காதீங்க, வேற எதுவும் இல்ல. அப்புறம் அடிப்போம், கண்டிப்பா அடிப்போம். செகண்ட் டே எல்லாம் தூக்கி போட்டு மாரி எவன் கேட்க போறான்? புக்கிங் ஓப்பனிங் இருக்குது, எல்லாம் வருது. இப்பெல்லாம் புக் மை ஷோலயே அந்த அதே மாதிரி ஒரே விஷயம், சொல்லுங்க. ஹெட் வெயிட்னு இல்லை, நான் திரும்பவும் சொல்றேன், கோட் டே ஒன் வந்து லியோ டே ஒன்னை தூக்கி போட்டுரும். நான் ஏன் சொல்றேன்னா சிம்பிள் 2 தான். பீஸ்டுக்கெலாம் லாஸ்ட் 2 வாரம் 14 நாள்ல ஏற்றி 88 கோடி டே ஒன்று. நீ சொன்ன மாதிரி வந்துட்டு கேஜிஎஃப் கூட தேட்டர் ஷேரிங்லாம் பண்ணி அடிச்சது. இதுக்கு வந்துட்டு எந்த லாங்குவேஜ்லையும் போட்டி கிடையாது. தெலுங்குல போட்டி கிடையாது, ஹிந்தியில போட்டி கிடையாது, மலையாளத்துல, கன்னடால, வேர்ல்டு வைடு கூட எந்த படமும் கிடையாது. வெறும் நமக்கு ஃப்ரீ ரன் கிடைக்குது, நல்ல ரிலீஸு, நல்ல ஸ்க்ரீன் கவுண்ட்டு, நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் அசால்ட்டா லியோ தூக்கி போட்டுருவேன். எனக்கு தெரிஞ்சு லியோன்றது அவர் மார்க்கெட் எக்ஸ்பென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண படம் தான். அதே மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் கோட்டுக்கும் நடக்கும், அவ்வளவுதான் அதான் மேட்ரு. இல்ல இப்ப நான் திரும்பவும் சொல்றேன், சொல்ல அந்த மேட்டர் வேர்ட் ஆஃப் நான் மவுத் ஒரு மட்டும் நிமிஷம் நல்லா இல்ல இருந்துச்சுன்னா அது ஒரு அறநூறுவா. நிமிஷம் சொல்லிக்கிறேன். இப்ப ட்ரிபிள் டிஜிட் ஓப்பனிங் வந்துட்டு 2.0 பண்ணல,
93 crores கிட்ட சங்கர் வச்சு அந்த டைம்ல ஹை பேசி பண்ணாங்க. லியோ மட்டும் தான் தமிழ் சினிமாலேயே 1.5 crore ஓப்பனிங் கொடுத்த ஒரு படம். ஆனா என்ன கேட்டா அதான் இல்ல செகண்ட் ஒரே படமா இது கோட் இருக்கும்னு சொல்றேன். அதான் லியோ அடிக்கும் ஆனா ஒரே அதிகமா ஒரே அடிக்காதான்றது அது இது சொல்ல அலெக்ஸ் முடியாது. அலெக்ஸ் ஒரே ஒரு பாயிண்ட் நான் கிளாரிஃபை ம். பண்ணிக்கிறேன். அவனும் அதான் ம். சச்சின் அதான் சொல்ல வரான்னு நினைக்கிறேன். இப்போ லியோ அந்த இடத்துல இல்லைன்னா தளபதி படம் அதை பண்ணிருக்கும். அதான் அங்க மேட்ரு. புரியுதா? லியோ வந்து அங்க பண்ணல, தளபதி படம் லியோவா இருந்ததுனால பண்ணுச்சு. ஓகேவா? இது நான் சும்மா ஓவர் கான்பிடன்ஸ்ல சொல்ற மாதிரி இருக்க இதுதான் வேணா, நான் அதான் ப்ரோ இல்ல அதான் கண்டிப்பா சொல்றேன். ட்ரிபிள் இல்ல டிஜிட் நானும் ஓப்பனிங் அதே தான் மட்டும் வரும். அதான் நம்பர் இல்ல அது தெரியாது. அதான் அது நான் தளபதியோட லியோ கான்பிடண்டா மூவி சொல்லுவேன் கண்டிப்பா. அவ்வளவுதான். இதுல ஒரு பெரிய இதுல ஒரு பெரிய டிபேட்டே வச்சுக்க வேணாம். அது தளபதியோட லியோ மூவி அது சிம்பிள் பண்ணுச்சு ப்ரோ. அவ்வளவுதான். பண்ணி போட்டு எல்லா மார்னிங் ஒரு போடுற நெகட்டிவ் டேக்கை கவுண்டர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஐடியா மாதிரி பண்ணி விட்டு போயிட்டோம்னா நம்ம எல்லாரும் தியேட்டருக்கு என்ஜாய் பண்ண போயிடுவோம். இங்க வந்துட்டு இந்த கதவை பூட்டின வீட்டுக்கு முன்னாடி கத்திட்டு தெரிவாங்க, அந்த மாதிரி இவங்க இங்க கத்திட்டு தெரிவாங்க. அதனால அது வந்துட்டு அதாவது கவுண்டர் பண்றதுக்கு ஒரு ஐடியா. இல்ல சச்சின், நம்ம இதான் அது அந்த முக்கியமான பாயிண்ட் அதுவும் இன்னைக்கு அதையும் ஒரு இதாதான் டாபிக்கா வச்சிருந்தேன். என்னன்னா இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப ஜில்லா கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, இல்ல இவன் கூட எக்ஸ்பைரி கூட சொன்னான். அதாவது ஃபேக்ட் 5+5 10ங்கிறது வந்து தெரியும் அப்படின்னு. பட் நீங்க சோசியல் மீடியா எப்படி கொஞ்சம் இயங்குதுன்றதையும் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்க எப்படின்னா ரிஜிஸ்டரிங் அ திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஃபேக்டா இருக்கா இல்லையான்னு அவன் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அதுல 100 பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுவான். அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் ரொம்ப ஓப்பனா சில பேருக்கு இருக்கிறதுனால, ஆப்வியஸ்லி ரூலிங் பார்ட்டிக்கு இருக்கிறதுனால, they will try to deceive things. அதாவது எப்படின்னா they will try to create an impression of something that is not true. அது கரெக்டா இல்லையா நீ ப்ரூஃப் எடுத்துட்டு வந்து அடுத்த நாள் காலையில போடுறதுக்குள்ள 10 பேர் ஒருவேளை இது இருக்குமோ, அப்படிதான் இன்னைக்கு எல்லா நியூஸும் போயிட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி எவ்ரி ஒன் நோஸ் தேர் இஸ் லாட் ஆஃப் ரூமர்ஸ் அபவுட் எவ்ரி ஆக்டர், பட் தே வாண்ட் டு மன்ச் ஆன் இட். அதை வந்து ஒரு இது மாதிரி கிரியேட் பண்ணுவானுங்க. ஸோ இப்போ இவன் சொன்ன மாதிரி இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, போன வாட்டி மாதிரி நம்ம வந்து போன வாட்டி எப்படி இருந்துட்டோம்னா, போன வாட்டி நம்ம இருந்துட்டோம், அதுக்கேற்ற மாதிரி நடந்துருச்சு. ஆனா இந்த வாட்டி we have to also take necessary steps to control this. இவனுங்க என்னென்னலாம் பண்ணுவானுங்க, இவனுங்க ஒன்னும் இல்ல, இவனுங்க படிக்கிற ஸ்கூல்ல முடிச்சிடறாரா, இவனுங்க படிக்கிற ஸ்கூல்ல நம்ம ஹெட் மாஸ்டர், நம்மளுக்கு தெரியாத மேட்டரே கிடையாது. இவனுங்க எப்படி சிக்ஸாக் வேலை பண்ணி எங்க எப்படி வருவானுங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு ஏன்னா நம்மளுக்கு அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உண்மை இருக்கிறதுனால ஃபர்ஸ்டே சொன்னாங்க இல்லையா, உண்மையா இருக்கிறதுன்ற போது நம்ம அது வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி கிராஸ் ரூட்ல போய் தான் சிலதை ப்ரூவ் பண்ணணும், ஸ்டேட் பண்ணணும்ன்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. அதனால இந்த வாட்டி எப்படின்னா, இப்ப எனக்கு வந்து ஷோ டைம் வந்து மினிமம் 4 AM IST வந்துடும் கனடால. ஸோ சையத் ப்ரோக்கு அடுத்து வரும், யூகேக்கு ஒரு டைமிங் வரும். ஸோ இந்த வாட்டி நம்ம ஒரு ப்ராப்பர் பிளானா இது பண்ணுவோம், நம்ம அதை குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுவோம், என்னன்னு பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பட் ஷுவரா இந்த வாட்டி கேப்பே இல்லாம சம்பவம் செய்யறோம். இல்ல ப்ரோ, இன்னொன்னு இப்ப நம்ம பாசிட்டிவ் ஸ்பேஸ் இல்ல கண்டினியூஸா ஓடுது. இல்ல ஒன்னு சொல்லட்டுமா? இல்ல ப்ரோ, ஒரே ஒன்னு ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி அதுல மேட்டர்னா, இல்ல என்ன மேட்டர்னா நீங்க சொன்ன பேசுறது கேக்குது அவருக்கு. சொல்லு இல்ல நீங்க பேசுறது கொஞ்சம் பக் தான் சொன்னேன். இல்ல இப்ப நம்ம என்னதான் பாசிட்டிவ் ஸ்பேஸ் அதிகமா ஓட்டுறோம்ல, சிம்பிள் என்னன்னா இவங்க நெகட்டிவ் ஸ்பேஸ்ல தெரியல, சில தளபதி ஃபேன்ஸ் எதுக்கு போறாங்கன்னு தெரியல. அது எதுக்கு போறாங்க, கூட அவன் குரல் கேட்க அவ்வளவு இனிமையா இருக்கா, சொன்ன மேட்டர் தான். அதான் எக்ஸ்பைரி சொன்னால அதுதான் மேட்டர். நம்ம அட்டென்ஷன் கொடுத்தாதான் இங்க ஒருத்தன் பெரிய ஆளு. நீ அட்டென்ஷன் எதுக்கு கொடுக்கணும்னு நீ இவ்வளவு நாளா சொல்லி நம்ம அதை கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க எல்லாரும். அது இன்னும் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால இங்க நீங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஸ்பேஸ்ல இல்லைன்னா நீங்க அவங்களுக்கும் சொல்லுங்க, நம்ம சைட்ல எவ்வளவு ஸ்பேஸ் வேணா போட சொல்லுங்க. இன்னொருத்தங்களுக்கு தேவையில்லாத அட்டென்ஷன் வேணாம். ஏன்னா ஆல் தி நீட் இஸ் லைக் அவர் அட்டென்ஷன் அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் இல்ல ப்ரோ, என்ன கேட்டா என்ன காவியம் எடுத்தாலும் எப்படியும் ஃபர்ஸ்ட் தெலுங்கு பேஜ் ரிவ்யூ போடுவான், அதை கேட்டு தற்கொலை மாதிரி ஸ்பேஸ் போடுங்க. அதுல போய் தளபதி ஃபேன்ஸ் உட்காந்து இவன் என்ன பேசுறான், இது சரியா நியாயமான, அவன் FDFS கூட FDFS பார்க்காத பசங்க கூட சில பேர் இருப்பாங்க, 3/4 பேர் இருப்பாங்க. அங்க அவன் பேச்சை கேட்டுட்டு ஒருவேளை படம் மிட்டு தான் போலன்னு அவன் நினைச்சுன்னு போய் பார்த்தாலே அது மிட்டா தான் இருக்கும். இவளையே நிறைய படம் நான் தளபதி ஃபீல் பண்ணிக்கிறேன். இவளையே ஒரு படம் பார்த்துட்டு வரும். இந்த வாட்டி லியோக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அலெக்ஸ். இந்த வாட்டி இப்ப நான் வந்து படத்தை கண்டிப்பா FDFS பாத்துருவேன். இந்தியாவுக்கு முன்னாடி ரிவ்யூ வந்துரும், ஒரிஜினல் ரிவ்யூ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோன்றேன். புரியுதா? விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் இல்ல முடிச்சுக்கிறேன்.
இதுல ட்வீட்டை வந்துட்டு இன்னொன்னு கண்டிப்பா நெகட்டிவ் பாயிண்ட் தான் இருக்கும். அதான் ட்வீட்டை பார்த்தா யாரும் இப்போ ஒன்றும் இல்லை, குவாட் பண்ண மட்டும் இருக்காதீங்க. ஒரு 2வது நாள் பண்ணலாம், 2வது நாள் தூக்கி போட்டு சங்கிலி மீறி, அது வேற விஷயம். அதான் இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு நாள் மட்டும் இம்பார்ட்டன்ட் மேட்ரு அவன் சொன்னது அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அதாவது என்னன்னா, இப்போ இங்க சோஷியல் மீடியா அல்காரிதமும் ஒரு சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒருத்தர் நெகட்டிவா ட்வீட் போடுறான், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் கெட்டிங் 200 வியூஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவன் வந்து நெகட்டிவா தான் போட்டான், ஆனா அவனை அடிக்கிறேன்ற பேர்ல நம்ம கோட் பண்றோம் இல்ல ரிப்ளை பண்றோம்னா தட் வில் கிவ் 1000 ஆர் 1500 வியூஸ் போயிடும். இப்போ அவன் போட்டது சூப்பரா போற மாதிரி ரீச் ஆகிற ட்வீட்டாவே இருந்தாலும் இந்த சைட்ல நம்ம போடுற படத்தை பத்தி நல்ல விஷயத்த போய் பாசிட்டிவா ரீச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கண்ணுல தெரியவே தெரியாது மத்தவனுக்கு. அது அது வந்து கீழே போயிடும் அண்ட் உங்களுது விசிபிள் ஆயிடும். ஸோ ஆல் டுகெதர் சிம்பிள் என்னன்னா, ஒரு கோடு பக்கத்துல நம்ம கோடை பெருசா போட்டோம்னா அந்த சின்ன கோடு தெரியாம போயிடும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பண்ணோம்னா அதுவே போதுமானது. இதை விட்டுட்டு நம்ம அவனுக்கு அட்டென்ஷன் கொடுத்து அவனுக்கு பதில் சொல்லிட்டு, இப்போ அலெக்ஸ் சொன்னா தெரியுமா, நம்ம செலிப்ரேஷன் பண்றதை விட்டுட்டு அவனுக்கு அங்க அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளோட வேலை கிடையாது. அதுக்கு டைம் வரும்போது அதை பார்த்துக்கலாம். ஏன்னா செகண்ட் டே தேர்ட் டேலாம் நம்மளுக்கு அபிஷியலா போஸ்டர்ஸ், கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ், தியேட்டர்ல இருந்து இவன் சொல்ற மாதிரி அதான் ரிவ்யூஸ் ப்ரோ எல்லாமே சொல்றேன்ல, வந்துடும். ப்ரொடியூசரே அடின்னு தருவாங்க இதுல. அதான் அது வரைக்கும் கம்னு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அபிஷியலா பாத்துக்க. அப்புறம் அவனுங்கெல்லாம் வயிறு எரிஞ்சு கதறுவாங்க. அப்போ எஸ்ஜே சூர்யா ஸ்பைடர் இன்னொன்னு மூவி ப்ரோ, மாதிரி இல்ல போய் இப்ப அழகா இல்ல இப்ப கேட்டுட்டு இல்ல வரலாம். ப்ரோ, இப்ப இல்ல இவன் ஏதோ இவனுங்க தான் ஓட விடாம ஆக்குவானுங்க அதனால இதெல்லாம் பேசல. நம்ம சைட்ல தான் டிஎல் தான் மேட்டர். டிஎல் நெகட்டிவா இருக்கா பாசிட்டிவா இருக்கா? லாஸ்ட் இயர் வந்து லியோ முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 மாசம் அழுதாங்கடா நைட்டு. எல்லா நைட்டும் அழுதுட்டு தான் தூங்குவானுங்க. இல்லடா, அது இல்ல, ஒரு நிமிஷம் ஒன்னு சொல்லிட்டா. லியோ வந்துட்டு நீ என்ன காவி எடுத்தாலும் நெகட்டிவ் வரும். ஏன்னா அதுக்கு படம் லியோக்கு இருந்த ஐப்பு எவனுக்குமே இல்ல. கபாலி ஐ பண்ணுவான், அதை விட நார்மலா பெரிய ஐப்பா சொல்றேன்டா, இருந்தது. எப்பயுமே இது இருக்குன்னு சொல்றீங்களே, இதை மாத்த முடியாதுல. அது இதுக்கும் இது ஒண்ணு இன்னும் 2 சொல்றேன், மாசம் அழுவாங்க. ஒண்ணு சொல்றேன்டா. நான் இது எந்த பேர் யார் பேசுனாங்க, ஸ்பேஸோட பேர் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஒரு ரெக்கார்டிங் வந்தது, அந்த ரெக்கார்டிங்கை வச்சு மட்டும் நான் கோட் பண்றேன். ஒரு 2 ஃபேண்டம் ஆளுங்க தளபதியை பத்தி நைட்டு காலையில இந்தியால 2:30 மணி 2 மணிக்கு ஒரு ஸ்பேஸ போட்டு யாருமே கலாய்க்கல, தளபதி தான் நம்பர் 1 சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் எப்படா நம்பர் 1, நம்மளால இருக்க முடியலையே அவன் யாருமே கலாய்க்கல, எல்லாருமே ஒத்துக்குறாங்க இது நம்பர் 1. இவரு தளபதி அவன் நம்பர் 1, அவனால அடிச்சுக்க முடியல இப்படின்னு பேசினாங்கன்னா எனக்கு கேட்கிற போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னடா அந்த மனுஷன் வெறும் சக்சஸால எல்லாரையும் உட்கார வச்சு கத்தர வச்சிட்டு இருக்கானே, அந்த ஒரு ஃபீல் இருக்கு தெரியுமா? அதான் நான் குரூப்லயும் சொல்லியிருந்தேன், எனக்கு அந்த போக்கிரி படத்துல வர நாசர் மாதிரி கர்வமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த மாதிரி நம்பவே மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்குங்க நம்மளோட ஸ்டேச்சர். ஆனா சி ஆஃப்டர் ஆல் திஸ் சுப்ரீமசி அதெல்லாம் எப்படி எனக்கு தெரியல. இப்போ காசு வருதுன்னா காசு அதிகமா வருது இப்படிதானே இருக்கும். நம்மளே ஒரு ஜாப் பண்றோம்னா ஹைக் வரணும், அடுத்துன்னு we will go towards getting more. ஆனா இவ்வளோ வந்துருச்சு, எனக்கு இது வேணான்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்ல திங்க் கூட ஒருத்தனால என்னால ஆனஸ்டா ஒத்துக்கிறேன், என்னால அப்படி திங்க் கூட பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா he is something. ஓகே, புரியுது. யா, ஸோ தொடர்ந்து இது பண்ணுவோம். கோட்டை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போதும், இப்போ அடுத்து மேபி ட்ரெய்லர் வீக், ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஹிண்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ ட்ரெய்லர் வரப்போகுது. ட்ரெய்லர் வில் பி அ பேங்கர், ஓகேவா? அது வந்து அதுலயே வந்து நம்ம தளபதி சொல்ற மாதிரி என்ன மேக்ஸ் கரெக்ட் ஆகுதா அப்படின்னு ஓடுவானுங்கல்ல, அங்க நீங்க 5 இது போயிடுச்சான்னு, அந்த மாதிரி எல்லாம் ஓடிடும், சரியா? ஸோ அதனால அதை எக்ஸ்ட்ரீமா அவைட் பண்ணி எப்போ ரிலீஸ் பண்றாங்களோ அப்போ பயங்கரமா ஃபுல்லஸ்டா என்ஜாய் பண்ணுவோம். மோர் தேன் இங்க இருக்க டைனமிக்ஸ் ப்ரொமோட் பண்றதோ இல்ல ஆஸ் அ ஃபேனா பிஹேவ் பண்றதை விட ஆஸ் அ ஹியூமன், அதான் ஆஸ் அ பர்சனலா எனக்கு அதுல ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும்ல, ஒரு செலிப்ரேஷன் கிடைக்கும்ல, அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணணும். ஒண்ணுமே இருக்க ஒரு அப்டேட்ஸும் இல்ல அடுத்த படமோ எது வந்தாலும் நான் ரசிச்ச ஒருத்தன் எனக்காக ஃபுல்லஸ்டா கொடுக்குறான்ற அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, when you been respected. அதாவது மியூச்சுவலா 1000 ஃபேன் வந்து கையாசைப்பான், ஆனா அந்த அந்த ஃபேனா இருக்கக்கூடிய அந்த ஆக்டர் வந்து அதை வந்து ரிப்ளை பண்ற போது நம்மளுக்கு அது இருக்கிறதே வந்து அந்த ஒரு வைபே வேற. ஸோ அதனால லெட்ஸ் செலிப்ரேட் டு த மேக்ஸ். எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுங்க, தொடர்ச்சியா போடுவோம். அண்ட் தென் விஎஃப்என்ல இருந்தும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல வந்து ஸ்பேஸ் போடுவோம்.
இந்த டைம் வந்து நியர்லி க்ளோஸ் டு 30 டிக்கெட்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதா பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் டிக்கெட்ஸ் மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து தளபதி ரிலேட்டட் மர்ச்சன்டைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலான்ற மாதிரி பிளான் இருக்கு. இதை நிறைய பேரும் வந்துட்டு இண்டிவிஜுவல்ஸும் நிறைய பேர் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இதை வந்து பிக்கஸ்ட் செலிப்ரேஷனா கொண்டு போவோம். ஏன்னா வி ஹாவ் டு அதான் என்ஜாய் வைல் இட் லாஸ்ட், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ ஃபுல்லஸ்டா என்ஜாய் பண்ணுவோம். அடுத்த படமும் வரும், எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தளபதிக்கு உண்மையா அவரோட பொலிட்டிக்கல் ஆம்பிஷனுக்கும் நம்ம எல்லாரும் கூட நின்று சப்போர்ட் பண்ணுவோம். பட் நவ் த ஃபோக்கஸ் இஸ் ஆன் குட். இப்போ பொலிட்டிக்கல் இதெல்லாம் அப்பப்போ நம்ம குரலை தெரிவிச்சுட்டு கொஞ்சம் கோட்ல ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. படம் முடிஞ்சோன்னா அண்ட் தென் பொலிட்டிக்கல்லையும் நல்லா இன்வால்மெண்டா இருங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு டைலாக் இருக்கு அதான், இல்லை இப்போ சம்பாதிக்கலாம் எப்போன்ற டைலாக் மாதிரி, இப்போ செலிப்ரேட் பண்ணலன்னா எப்போ இருக்கிறது தான், கிடைக்கிற நேரத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இதுல வேற அதான் இன்னொன்னு இல்ல கீழே இருக்கிறவங்க இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் பசங்க இல்ல அந்த மாதிரி ரொம்ப நினைப்பாங்க. செலிப்ரேட் பண்ணுங்க அவ்வளவுதான் மேட்டர், ஜாலியா. இதுல என்ன இல்ல அதான்டா, இது வந்து அவர் அடுத்த படத்தோட முடிக்கிறாரோ இல்லையோ, ஹி வில் பி செலிப்ரேட்டட் ஃபார் எவர். சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவரது வந்து ரீரிலீஸ் பண்ணி ஓட்டுவானுங்க. ஹரிஷ்ணு ரத்னகுமார் சொன்ன மாதிரி தான், மண்டையில இருக்கிற கிரீடத்தை வச்சுட்டு இன்னொரு போருக்கு போற மாதிரி தானே. இல்ல கண்டிப்பா பாப்பா. அண்ட் தென் தி டிசிஷன் இஸ் இப்போ இவரு இந்த டிசிஷன் எடுத்திருக்காரு. அது உனக்கு தோணுது, நான் அப்புறம் சொல்றேன். இல்ல இப்பயே கொஞ்சம் சொல்லாம இருந்தாலே போதும். வேணாம் இப்ப வேணாம் நீ சொல்ல வேணாம். இல்ல இன்டைரக்டாவே சொல்றேன். இல்ல பயப்படாதீங்க. புரியுது. இல்ல என்னன்னா இப்ப அவரு ஒரு 5 வருஷம் கழிச்சு சொல்றேன், அவரு சினிமால 5 வருஷம் படமே பண்ணலன்னு எடுத்துப்போம். திரும்பி அவர் வந்து பார்த்தா கூட அந்த இடம் அப்படியே இருக்கும். அவர் காம்படிட்டர்னு சொன்னவெல்லாம் அந்த லியோ கலெக்ஷன் கூட டச். லியோ என்ன பாப்போம், அதான் தூக்க மாட்டானுங்க. இல்லங்க இதுல பாசிட்டிவ் தான். இப்பயும் நீதான் காம்படிட்டர்னு சொல்லிட்டு இருக்க. ஏங்க அது ஊருக்குள்ள பேசுங்கிறாங்க. நான் என்னங்க ஒரே பாயிண்ட்ல அடிச்சு விட்டாரு. இன்னும் நம்பினீர்லன்னு. சரி சையத் ப்ரோ சைலண்டாவே இருக்கீங்க, சொல்லுங்க. ப்ரோ கேட்டுட்டு இருந்தேன் ப்ரோ. ஆக்சுவலி நீங்க சொன்ன எல்லா கருத்தையுமே 100% வந்து அக்ரி பண்றேன். ஆக்சுவலி நான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் கூட அலெக்ஸ் எக்ஸ்பெரி நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்றீங்க. அலெக்ஸ் ரொம்ப தெளிவா பேசினாரு. ஸோ இது நம்மளுக்கு செலிப்ரேஷன் பண்றதுக்கான டைம், நம்மளுக்கு ஹை டைம் ஃபார் டு செலிப்ரேட் டு த கோர். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செலிப்ரேட் பண்ணோம். எந்த நெகட்டிவிட்டிலையும் நம்மளுக்கு இப்போ அட்ராக்ட் ஆகவும் தேவையில்லை, அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கவும் தேவையில்லை. அதை பற்றி ரொம்ப பெருசாக கவலை. நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் சொன்னீங்களா, அதுதான் என்னுடைய கருத்தும். நான் கூட முந்தைய காலங்களில் ஏதாவது கொஞ்சம் ஹார்ஷாக கூட சொல்லியிருந்திருப்பாங்க. என்னன்னா நம்ம சைட்லேருந்து சில நெகட்டிவிட்டி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒப்பீனியன் சொல்கிறோம் அப்படிங்கிறோம். அதுதானே தவிர்த்து வேற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. இப்போ வந்து நம்மளுக்கு எதிரிகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் எல்லாம் அட்ரஸ் பண்ண விஷயம் இப்போ புதுசாக என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால நான் கொஞ்சம் லிசனிங் மோட்லேயே இருந்துட்டேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கூச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முன்னாடி வந்து சினிமா லெவலில் இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் ஆட்களை இறக்கி கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுறதுக்காக வேலை செய்வாங்க. அப்போ ஒரு ஆன்லைனுங்கிறது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு ரீசனபிளான ரோலை ப்ளே பண்ணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இம்ப்ரெஷன் வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இங்கேன்னு கிரியேட் ஆகுது அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகுது. அது சம்மந்தமாக பேசுகிறாங்க, யூடியூப் சேனல்ஸில் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, மக்களும் பார்க்குறாங்க. ஈஸிலி ஒரு இதை வந்துட்டு ஓஹோ இது ஒரு தோல்வியோ, இது வந்து ஒரு ஹிட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வைக்க முடியுது 1 or 2 days. அதுக்கப்புறம் லேட்டரான அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்ப்ரூவ் பண்ணி உடச்சிட்டு அதை உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துருது இல்லைங்களா. ஸோ அப்போ இட் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல், அட்லீஸ்ட் ரீசனபிள் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்பார்க்கே எடுத்துக்கோங்க, இன்னைக்கு அது ட்ரெண்டிங்கில் இருக்குது, ஹிட்டில் இருக்குது. ஹிந்தி வெர்ஷனும் சரி, தமிழ் வெர்ஷனும் சரி, நிறைய ரீல்ஸு. இது வரைக்கும் அந்த 3 பாட்டிலேயே வந்து ஸ்பார்க்குக்கு தான் இவ்வளோ ரீல்ஸ், இவ்வளோ ரீச் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணி தான் எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அதுதானே இங்கே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன கண்கள் ரிலீஸ் ஆகி அது ரொம்ப பெஸ்ட் மெலடியஸ் சாங் ஆஃப் திஸ் இயர். தளபதி வாய்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங், ஏன் தி பெஸ்ட் சாங்னு கூட சொல்லலாம். அந்த பாட்டு கிரியேட் பண்ண வியூஸை விட இது அதிகமாக ரொம்ப ஃபியூ டேஸ்லேயே வந்துட்டு இது கிரியேட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ அந்த பாட்டுக்கான ரீச் இருக்க தான் செய்யுது. ஸோ சம்வேர் வந்து அந்த பாட்டு வந்து பெருசாக கனெக்ட் ஆகிருக்குது. அதில் நம்மளுடைய விருப்ப வெறுப்புகள் அதெல்லாம் தாண்டி அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து விட்டாவது நம்ம வந்து பார்த்துருந்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம முன்னாடியுமே சொல்லணும். இப்போ படம் வரப்போது, இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட we are all in சேம் லைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்தில் சொல்கிறேன். அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹை டைம் ஃபார் அஸ் டு செலிப்ரேட் டு த கோர். இந்த ஒரு மாதம் இன்னும் 25 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 24 நாள் ஃபோக்கஸ்டாக வந்து இதனால தான் நாங்கள் அரசியலுமே ரொம்ப பெருசாக அதிகமாக ரொம்ப பார்த்தா தெரியும். டிஎல்ல பார்த்தா ரொம்ப அதிகமான அரசியல் ஸ்பேசஸில் எப்போ இருந்தாலும் ஒரு சின்ன அப்டேட், ஒரு சின்ன போஸ்டர் அல்லது அப்டேட் வரப்போகுதுன்னாது ஒரு அப்டேட்,
அது வந்துச்சுன்னா அதை பத்தி ஒரு டிஸ்கஷன், அதாவது பசங்க கிட்ட எல்லாம் இன்ட்ராக்ஷன் பண்ணி ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணலாம், அந்த வைப்லயே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டுக்கான ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கும்போது எனக்கு படத்து மேல பெரிய நம்பிக்கை இருக்குது. எனக்கு இன்ஃபேக்ட் பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது. நான் இதை வந்து கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பெக்டேஷன்ல வர மூவியா இந்த டைம்ல பார்க்கல. ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் த கிளிம்ஸ் வந்து அதோடைய மேக்கிங், அதோடைய தரம், ஸ்டாண்டர்டு எல்லாமே டு த கோர் டாப் நாச்சாக இருக்கும்போது ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஃபிலிமுக்கான தேவை எல்லா வேலையும் விபி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா சப்ஜெக்டாகவே இன்டர்நேஷனலான ஒரு அக்ளைம்டு சப்ஜெக்ட் தான். டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே ரொம்ப ஒரு பெரிய படமாக தான் கொண்டு வருவார். ரொம்ப அதிகமாக நெகட்டிவிட்டி எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த வாட்டி இதெல்லாம் தாண்டி பொதுமக்களும் ஏன் ரிவ்யூவர் சைட்லேருந்துமே ஒரு ரீசனபிளான ரிவ்யூ வந்துட்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கண்டென்ட் அந்த மாதிரி எனக்கு திரும்புகிற பக்கமெல்லாம் நம்ம கேள்விப்படுறதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேவையான கேள்விப்படுற எல்லாத்துலேயுமே நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவையான அளவு பாசிட்டிவிட்டி இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க கண்டென்ட் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹைப் ஏற்றுறதுக்காகவோ இது பண்ணுறதுக்காகவோ நான் சொல்லலை. ரொம்ப கிரெடிபிளான சோர்சஸ்லேருந்து நம்ம கேள்விப்பட்டது கூட ப்ரொடியூசர் செட்டப்லேயும் சரி, தளபதி தரப்புலையும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஷூர் ஷாட் இந்த படம் நின்று அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே படம் நல்லா கிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸஸ் வருது. நம்ம கேள்விப்படுறது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிச்சயமாக வேண்டிய லியோ சைட்லேயே நம்ம அந்த டைம்லலாம் நம்ம நிறைய ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கோ இதுக்கோ வாய்ப்புகள் இருந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அதுலேருந்து டிகோடிங்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரைலரும் அதை கொஞ்சம் ஊர்ஜிதப்படுத்துச்சு. ஆமாம், ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்சுவல் இதில் இருக்கிறது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. கோட்டில் ஒரு பெரிய பலமே இப்போ வரைக்கும் இந்த ஸ்டோரியை கிராக் பண்ண முடியல. எந்த மாதிரியான படமாக இருக்க போகுது, சைஃபையாக இருந்தால் சைஃபை வந்து கண்டெம்பரரி இஷ்யூவில் எங்கே கனெக்ட் ஆகுது, எந்த கேரக்டர் யார் அப்படின்னு இது வரைக்கும் ரிலீஸ் ஆன போஸ்டர்ஸை வச்சு கூட ஒரு பெருசாக ஒரு கிரெடிபிளான டீகோடிங் வந்துட்டு யாராலையுமே பண்ண முடியலங்கிறது அந்த படத்துடைய ஆகப்பெரும் பலம். நிச்சயமா படம் வந்து நான் நம்புறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெங்கட் பிரபுடைய ஸ்மார்ட்னஸ். இந்த படத்துடைய ட்ரைலரில் கூட நம்ம பெருசாக ரொம்ப இப்போ டீசர் கிளிம்ஸ் போஸ்டர்ஸில் எதுவுமே மண்டை சுத்துற மாதிரி இருக்குது, எதுவுமே கிராக் பண்ண முடியல, ஆனால் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, டாப் நாச் குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ட்ரெய்லரில் கொஞ்சம் சில விஷயங்களை நம்மளால வந்துட்டு இது பண்ணக்கூடிய அந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் இதோடைய எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் பீக்கில் இருக்கும். கிளிம்ஸ் உடைய ஒரு 10 மடங்கு ஜாஸ்தி தான் வந்து ட்ரெய்லர் இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ நம்மளுடைய எல்லா ஃபோக்கஸும் எல்லா எனர்ஜியும் நம்ம அடுத்த 25 நாளைக்கு நம்ம தளபதியை செலிப்ரேட் பண்ணுறதுலையும் கோட்டை செலிப்ரேட் பண்ணுறதுலையும் இருந்துன்னு சொன்னால் எந்தவித நெகட்டிவிட்டியும் நம்மளை தொட்டு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய பவர், அவ்வளோ பெரிய பலம், அவ்வளோ பெரிய படம் நம்மக்கிட்ட இருக்குது. ரீசெண்டாக இப்போ ஒரு வாரம் 10 நாளாக வந்து இந்த டிவியில் பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் திரும்புகிற இடம்லாம் ஸ்பேஸு, திரும்புகிற பக்கம்லாம் பாசிட்டிவிட்டி. போஸ்டர்ஸ் 2 போஸ்டரில் வந்து டிஎல் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்தது. நம்ம எதிரிகள் நம்மளை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாத அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. டெஃபினெட்லி இதே பாசிட்டிவிட்டியோட படமும் நான் நிச்சயமாக சொல்கிறேன், நான் ரொம்ப நம்புகிறேன். இதே பாசிட்டிவிட்டி தான் எல்லாருக்கும் கடத்தணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா தான் வந்துட்டு படம் வந்துட்டு வரப்போகுது. டெஃபினட்டாக நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாருமே திருப்தி அடைகிற அளவுக்கு தான் வந்துட்டு வரப்போகுது. அந்த நெகட்டிவிட்டி இதை பற்றிலாம் இந்த ஜில்லாலாம் இன்னொரு ஆள் இருந்தாப்புல, இன்னொரு ஐடி மங்கி இதுன்னு சொல்லிட்டு ஒன்று அவர் சொன்ன அந்த இதையும் நான் கொஞ்சம் என்டோஸ் பண்ணுறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்களுடைய ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபிகேஷனில் வந்துட்டு ஒரு 2 மீட்டர் கம்மியாக இருக்குதோ இருக்குதோ அதை வந்து எப்படி எந்த அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணணும், அந்த கருத்தை சொல்கிறதுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு லிமிடேஷன்ஸ் ஆஃப் வேர்டு, ஒரு சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. ஏன்னா நம்ம தளபதி யாரும் இவரை வந்து கீழே இறக்கி விடுறதுக்கு நம்ம ஒரு தந்தி டிவிக்காரன் ஒரு போஸ்ட் போட்டான் பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ பேச தேவையில்லை. பட் ஜஸ்ட் ஆன் ஜென்டில் நோட் வந்து அதை சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது சீர்களே இது பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் ஒரு இது வந்துட தேவையில்லை. ஏன்னா அவர் வந்து அவருடைய மவுசு குறையுது, பவுசு குறையுது அப்படின்னு கட்டமைக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம நிறைய ஸ்பேஸில் பேசியாச்சு. ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், நான் சொல்கிறது கொஞ்சம் நம்புங்க. அப்படி அந்த மாதிரி உண்மையிலேயே அதுக்கான கட்டவிழ்க்கப்பட்டிருக்குது ஆட்கள் டெஃபினட்டாக. ஸோ அப்போ அவருடைய பலமே வந்து ஃபேன்ஸ் தான். ஸோ ஃபேன்ஸ் நம்ம எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நிச்சயமாக எந்த வித நெகட்டிவிட்டியும் வந்து இது பண்ண முடியாது. ஆனால் அலெக்ஸ் சொன்னதில் 100% ஒரு நாள் தான், மேக்ஸிமம் 2 days, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்துக்குருவாங்க. பொய்யான பரப்புரைகள் எதுவுமே செல்லாது. ஒரு 2 days எவ்ரிதிங் வில் கம் அண்டர் கண்ட்ரோல். இந்த 2 நாளைக்கு மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கிற இவ்வளோ டிஸ்கஷன்ஸும். 2 நாள் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணி பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி நாங்களாம் 4 AM ஷோ கண்டிப்பாக பார்த்துருவோம். ஹரிஸ் ப்ரோ சொன்ன மாதிரி இங்கேயும் 4 AM ஷோ தான். உண்மையான விஷயங்கள் நம்ம சொல்லுவோம், நாம நிறைய ஸ்பேஸ் போடுவோம், நம்ம நிறைய பாசிட்டிவிட்டியை பரப்புவோம். இந்த ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணி போடுறது அதெல்லாம் இது பண்ணுங்க. நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துக்கு ரொம்ப பெருசாக நம்ம போக தேவையில்லை. டெஃபினட்டாக படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்குது. நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ண தான் போகிறோம். இப்படி ஒரு படம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தளபதி கிட்டேருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு.